பிரசாந்த் சார், நானும் ஒண்ணு சொல்லணும். ஒரு ஒரு முறை நினைப்பேன். ஆனா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. சொல்லுங்கம்மா, நான் சொல்லுங்கம்மா. உங்களோட ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் நெறைய பார்த்திருக்கேன். ரொம்ப நீங்க நன்றிம்மா. மெய்யழகன் பத்தி இப்ப ரீசென்ட்டா பேசுனத வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் கேட்டிருப்பேன். ஓ! ரொம்ப நீட்டா, கிளியரா பேசுன மாரி இருந்தது. ரொம்ப ஒரு தேங்க்ஸ்மா. ஹானஸ்ட் ரிவ்யூ நெறைய இருக்கும். இல்ல சிலதெல்லாம் சரி, ரொம்ப அந்த ரொம்ப அந்த ரொம்ப ரசிப்பேம்மா. சிலதெல்லாம் எப்படின்னா, எப்படி யோசிப்பேன் நானா, சில படங்கள்ல என்னென்ன யோசிப்பேன்னாம்மா, ஆ எவ்வளோ டிக்கெட் நாம வித்து குடுக்கலாம்? அப்படின்னு தான் யோசிப்பேன் நானு. ஏன்னா, மெய்யழகன்லாம் அந்த படம் தான் அதெல்லாம். நான் நாம வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சினிமா புடிங்கி ஆயிறக்கூடாதும்மா. நம்ம இங்க சினிமா தான் சோறு போடுது. அப்போ இந்த மாரி ஒரு நல்ல படம், ஒரு ஒரு ஹியூமன் எமோஷன பத்தி, ஒரு அது சும்மா அப்பழுக்கற்ற படம் அது. மெய்யழகன் மாரி ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் படங்கள் வந்து தமிழ் சினிமால வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ ஒரு டைரக்டர் வந்து நம்மள நம்பி ஒரு படம் எடுத்திருக்கான். ஒரு ஹியூமன் அதாவது ஒரு மேல் பாண்டிங், மேல் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி படம் எங்கம்மா இருக்கு இன்னைக்கு? எ மேல் ஃப்ரெண்ட்ஷிப்னா, "மச்சான் வாடா பாருக்கு போவோம்." அங்க தான் ஓப்பனே ஆகும் பார்த்தீங்கன்னா. ஓப்பன் ஆகி அடி தடி ஆகும். அப்புறம் "மச்சான் தம் அடிக்கலான்டா." இல்ல ஃபிகர் பின்னாடி இப்படி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பேடா ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படிங்கிறப்போ, நீ அது எதுவுமே இல்லாம பியூரா, சின்னதா, அழகா ஒரு சின்ன ஊர்ல, அ அது அது வந்து இன்னைக்கு நாம நெறைய பேர் என்னன்னாம்மா, இப்ப நான் எங்க ஊர்லாம் போயிட்டுமா, இந்த 50 நாள் ஆ அப்பா அட்மிட் ஆனதுலேருந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 50, 60 நாள் தொடர்ந்து இப்ப தான் இருக்கேன் ஊர்ல. நான் ரொம்ப பொறாமப்பட்டேன்மா. நெறைய எங்க ஊர்ல நெறைய பேத்த பார்த்து பொறாமப்பட்டேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி பையன் வந்து தினமுமே காலையில வந்து வீட்டுக்கு மாட்டுப்பால் கொண்டு வந்துருவான். ஆ 7 மணிக்கு பால் வந்துரும். எங்க பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பாடு வந்து ஒரு 3 வெரைட்டில சாப்பாடு வந்துரும். அம் எல்லாமே தேங்காய் எண்ணெயில செஞ்ச சாப்பாடுக. நீங்க அது 3 நேரம் சாப்பிட்டாலுமே வந்து செரிக்குதும்மா. உடம்பு ஒரு 1 கிராம் கூட ஏற மாட்டேங்குது. உடம்பு கம்மியாவுது. அ இன்னொன்னு எல்லாரும் அவங்க வேலைய பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறாங்க. ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிறது இல்ல. ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறாங்கம்மா. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. ரொம்ப பேசிக்கா வாழ்றாங்க. ஆனா, அதுல அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாம இங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 4 பிஹெச்கே ஃபிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பால்கனியோட அங்க வந்து நீங்க வந்து அப்படியே ஒரு டெரஸ் கார்டன் பண்ணீங்கன்னா, அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறோமா நம்ம. 5 குரோர்ஸ் இருந்தா, 10 குரோர்ஸ் இருந்தா அவ்வளவெல்லாம் தேவையில்லைங்க. வாழ்றதுக்கெல்லாம் வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளா வாழ்றாங்க. ஊர்ல, கிராமத்துல வெறும் ரூ. 2000 ரூ. 2500 அந்த வாடகையில ஒரு ரூ. 10,000 தான் சம்பாரிக்கிறாங்க. செம ஹேப்பியா வாழ்றாங்க. கஷ்டங்கள் இருக்கு அது வேற. பட் ஆனா, அந்த பேசிக் ஹேப்பினஸ் இருக்குல்ல, அந்த லெவல் வந்து நம்மள விட அவங்க 10 மடங்கு ஹேப்பியரா இருக்காங்க. நம்ம எதையோ தொலைச்சுக்கிட்டு எதுக்கோ ஓடிட்டு இருக்கோம்மா. நம்ம கம்பேர் பண்ணி பண்ணி. ஸோ, அப்போ நம்மள யாருன்னு ரிமைண்ட் பண்றதுக்கு ஒரு படம் வருது. இந்த 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 கமர்ஷியல் அ படங்கள் நெறைய வருது. அத நான் மோசம்ன்னு சொல்லல. பட் ஆனா, அதுக்கிடையில ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார வச்சு ஏன்னா ஒரு சாதாரண ஆள் இல்ல. இப்ப அரவிந்த் சாமி ஆகட்டும், கார்த்தி அண்ணன் ஆகட்டும், இவங்க 2 பேருமே பெரிய ஸ்டார்ஸ். அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஸ்ரீவித்யா ஆகட்டும், இவங்கலாம் வந்து பெரிய ஸ்டார்ஸ் இவங்கலாம். சின்ன சின்ன ஸ்டார்ஸ் கிடையாது. பெரிய படம், பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டார்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் குரூ, ஒரு டெக்னிக்கல் இத வச்சு, ஒரு பட்ஜெட்டிங் வச்சு, இப்படி ஒரு நோபலான படத்த மக்களுக்கு கொண்டு வரதுங்கிறது இருக்குல்ல. அது வந்து சோசியல் சர்வீஸ் அது. அது வந்து சும்மா ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஏன்னா, நீங்க என்னைக்கு டிப்ரஷனா இருந்தாலும் அந்த படம் பார்க்கலாம் நீங்க. நான் நான் எப்ப டிப்ரஸ்டா இருந்தாலும் காஸ்ட் அவே பார்ப்பேன். இல்ல இன்டர்ஸ்டெல்லார் பார்ப்பேன் நானு. எனக்கு எனக்கு ஏதாவது ரொம்ப ரொம்ப மனசு ஏதாவது பட்டுச்சுன்னா இன்டர்ஸ்டெல்லார் பார்ப்பேன் நானு. ஏன்னா இன்டர்ஸ்டெல்லார் பார்க்குறப்போ, மனுஷனால பண்ண முடியாத ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறது தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். லவ்வும் உனக்கு முயற்சியும் இருந்தா என்ன வேணா மனுஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தோணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு படம் மெய்யழகன்மா. ஸோ இந்த மாரி படங்கள் வர்றப்போ அத வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா ரொம்ப போயிட்டு இந்த பிளஸ்ஸு, மைனஸு இங்க வந்து ஷார்ட் வைக்கல, இங்க லைட் வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் பேசாம, அத கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருவோம் நம்ம. நாளைக்கு அது 5 வருஷம் கழிச்சு இந்த அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, ரொம்ப மனசு நெறஞ்சு இன்னைக்கு தூங்குவேன். சூப்பர்றா! ஒருத்தங்க சொல்ட்டாங்க அப்படின்ட்டு. ஆ இதுதான் இந்த பர்ப்பஸ்மா. இந்த வருஷம் இதே மாரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ அம் கோயிங் டூ டூ பாட்காஸ்ட்ஸ். அம் ரொம்ப சாதாரண மனிதர்கள். நான் வந்து ரொம்ப செலிபிரிட்டியவே தேடி தேடி செலிபிரிட்டீஸும் இருப்பாங்க. பட் அத தாண்டி டிஃபரண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிற டிஃபரண்ட் பீப்பிள். அவங்க கூட ஐ வாண்ட் டூ டூ அ ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன். ஐ டு நாட் கேர் வாட் வியூஸ் ஐ வில் கெட். ஐ டு நாட் கேர். அப்சல்யூட்லி டு நாட் கேர். பட் எனக்கு அதுல ஒரு 200 பேர் நீங்க பார்த்தீங்கனாலும்,
உங்களுக்கு உங்க லைஃப என்ஹான்ஸ் பண்றதுக்கு அது ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும் அந்த அந்த கான்டென்ட். இது வந்துமா இது ரொம்ப நாள் ஆசைமா. ஏன்னா இந்த பணத்த தேடி ஓடுனதாம்மா. அந்த கடைசி 6, 7 வருஷம்லாம் இந்த ரிவ்யூ இதெல்லாம் பண்றது என்னன்னா, குடும்பத்தில நான் தான் ஒன்லி பிரெட் வின்னர்மா. வேற வழி இல்ல. ஓடி தான் ஆவணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு இந்த கமர்ஷியலா ஓடுனது. அந்த குதிரைய ஓட விட்டது தான். பட் அது ஓடட்டும் ஒரு பக்கம். பட் என் ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னா, ஐ வாண்ட் டூ கான்ட்ரிபியூட் சம்திங் டூ த சொசைட்டிமா. இன்னைக்கு அவ்ளோ டிப்ரஸ்டா இருக்காய்ங்கம்மா பசங்க. நேத்து நம்பவே மாட்டீங்கம்மா. 3 மணிக்கு ஒரு பையன் கூப்பிட்டான்ம்மா. காலையில 3 மணிக்கு. காலைல 3 மணிக்கு உரிமையா கூப்பிடுறான். எனக்கு கோவம் வருது. அதே சமயத்துல கோவம் வரமாட்டேங்குது. என்னன்னா, "ஏய் என்னடா தம்பி, ஏன்டா இப்ப கூப்பிடுற?" அப்படின்னா, "அண்ணே அது ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்டர் சொல்றான். "என்னடா பிரச்சனை?" அப்படின்னா சொன்னா, ஒரு பிரச்சனைய சொல்றான். பிரச்சனைய சொல்லி உட்காந்து அவனுக்கு சொல்யூஷன் சொல்றேன். 1/2 மணி நேரம் உரிமையா கேட்கிறேன். "இது எப்படிண்ணே பண்ணலாம்? என்னண்ணே பண்ணலாம்? இப்படி இப்படி இருக்குண்ணே. அது அது வந்துண்ணே நான் வந்து பார்த்தீங்கன்னாண்ணே, நான் அப்படி போறேண்ணே. ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. இது கேம்பஸ்ல வந்து ஏதோ வேலைன்னு சொல்லிட்டானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் கேம்பஸ்ல அந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணலையாம். அவங்க அம்மாலாம் சோகமா இருக்காங்களாம். அப்படி இப்படின்னா. அவன உட்காந்து செவுத்த எடுத்து ஒரு 40 நிமிஷம் பேசினேன். ஏன் அப்படின்னா, அந்த 40 நிமிஷம் அப்படிங்கிறது வந்துங்க, நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அவனுக்கு அது லைஃபயே மாத்திரும். கம்ப்ளீட்டா மாத்திரும். ஸோ, அதை வந்து நல்லா செய்வோம். பேசுறது ஆயிப்போச்சு. நல்லா பேசி விடுவோம். அப்டின்ட்டு புடிச்சு சண்ட போட்டேன் அவங்க கூட. "டேய்! இப்படி வந்து வாயில வந்து சும்மா வாயிலேயே வடை சுடாதடா. வாய வச்சுட்டு கம்முனு இருடா. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றா வீட்ல. அப்பா, அம்மாக்கெல்லாம் தெரியாதுடா. அவங்கலாம் வந்து அவ்ளோ நாலேட்ஜபிள் நம்ம அளவுக்கு நாலேட்ஜபிளா இருக்க மாட்டாங்கடா. ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நீ போயிட்டு வந்து ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நடக்கலைன்னா இதாகும்டா. அதனால வேலை கண்டிப்பா இருக்கு. நீ ஓடு. இங்க கேம்பஸ்ல கிடைக்கலையா வெளில போ." ஓடுன்னு அவனுக்கு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் சொன்னேன். இது இப்படி நடந்திருக்கு. இவன் இப்படி வேலை வாங்குனான். அவன் அப்படி வேலை வாங்குனான். ஒரு 5 எக்ஸாம்பிள் சொன்னேன். செம்ம ஹாப்பி ஆயிட்டான். 3:45க்கு என்னமோ ஃபோன வச்சான். பட் ஒரு சின்ன ஆத்ம திருப்திங்க. ஸோ என்னன்னா நாம இப்போ பார்ட் ஆஃப் சொசைட்டி இருக்கணும்னா, நாம ஒண்ணும் பெரிய சேர் போட்டு நாம எங்கேயோ வானத்துல வந்து நாம இல்லம்மா. ஐ அம் பிக்காஸ் ஆஃப் யூ. இதான் உண்மை. இப்ப நீங்க எல்லாரும் லிசன் பண்றங்காட்டிக்கு தான் பிரசாந்த். பிரசாந்த்ங்கிற ஒருத்தன் தனியா வானத்துல இருந்தெல்லாம் பறந்து அப்படியே வந்து கீழ விழுந்து, திடீர்னு விழுந்து அப்படியே பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயி அதெல்லாம் கிடையாது. யார் இன்ஃப்ளூயன்சர் ஆக்குனது? உங்களோட ஃபாலோவர்ஸு, இந்தா இப்போ ஒரு லவ் போடுறீங்க, ஒரு 100ன்னு போடுறீங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? போடாம இருந்துடலாமே! அட சரி பொழச்சுட்டு போறான்ப்பா, நல்லா இருந்துட்டு போறான்ப்பா, ஏதோ பேசுறான்ப்பா. ஏய் ஒரு வியூ பார்த்து விடுப்பா. ஏன் ஒரு ஃப்ரெண்டு ஏப்பா நீ வந்து Instagramல அவன் நல்லா பண்ணியிருக்கான் பாருப்பா WhatsAppல, ஷேர் பண்ணி விடுப்பா. WhatsAppல ஷேர் பண்றீங்க. அதுதாங்க எனக்கு காசா மாறுது. அதுதான் ரெவென்யூ கொண்டு வருது. அதுதான் என் ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடு போடுது. இதுதான் உண்ம. இத எவன் ஒருத்தன் மறக்கிறானோ, எவன் ஒருத்தன் மறந்துட்டு தான் எதுக்கு வந்தேன்னு பர்ப்பஸயே மறந்துட்டு வந்து ஒருத்தன் இருக்கானோ, அன்னைக்கு வந்து அவன் லைஃப்ப தோத்துடுறாங்க. நோ மேட்டர் வாட் எவர் ஹி ஏர்ன்ஸ் த்ரூ சோசியல் மீடியா. ஹி ஃப ஹி லிட்டரலி லாஸ்ட் ஹிஸ் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லுவேன்மா. ஸோ ஐ வாண்ட் டு பி கிரவுண்டட். எனக்கு பர்ப்பஸ் எல்லாம் பெரிய பர்ப்பஸ் எல்லாம் இல்லம்மா. இந்த இந்த லைஃபோட பர்ப்பஸ் வந்து ரொம்ப பெரிய பர்ப்பஸ் எல்லாம் இல்லம்மா. ஒரு 100, 200 பேர் லைஃப்பயாவது மாத்தணும். முடிஞ்சா ஒரு 1000 பேர் லைஃப் மாத்தணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிசினஸ் ரன் பண்றேன். ஒரு 1000 பேத்துக்கு வேலை குடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட் பண்ற அளவுக்கு நம்ம காசு சம்பாரிக்கணும். முடிஞ்சா. அப்படி இல்லைன்னா ஓரளவுக்காவது இப்போ ஒரு 20, 30, 35 பேத்துக்கு சம்பளம் குடுக்குறோம். அவங்க நல்லா இருக்காங்க. இதையே கன்டினியூஸா பண்ணணும். வீட்ல அம்மாவ ஹேப்பியா வச்சுக்கணும். தங்கச்சிய ஹேப்பியா வச்சுக்கணும். இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது ஆளா போய் நின்னு அத சால்வ் பண்ணணும். தம்பிங்க, அண்ணனுங்க இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் யாரெல்லாம் நின்னாங்களோ, அ எல்லாத்துக்கும் போய் நாமளும் நிக்கணும். இவ்வளதாம்மா. இவ்வளதான் கோல்மா. வெஞ்சன்ஸோ, ஈவன் நாசம் சூப்பர் சார். வாழ்க வளமுடன் சார். நன்றிம்மா. சூப்பர் சார். ரொம்ப நல்ல நல்ல தாட்டு, நல்ல தாட்டு. நல்லபடியா வருவீங்க. உங்களோட தாட் நல்ல தாட்டா இருக்கிறதுனால யூ வில் கம் தேங்க் நைஸ்லி சார். தேங்க்யூம்மா. எண்ணம் நல்லதாக இருந்தாக்கா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணம் நல்லதாக இருக்கும்போது எவ்ரிதிங் வில் பி குட் ஓ! சார். தேங்க் தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க் யூ சோ மச்மா. And Prashant bro, I really want to compliment you, right? So நீங்க இந்த ஸ்பேஸ் வரப்ப I know Tom enjoys your humor. நாங்க we come here for Tom's humor sense தான். அதுல நீங்க வரும்போது it's an added combo. தேங்க்ஸ் பிரியா. அது எங்களுக்கு வந்து it's just a stress buster. நாங்க இங்க ஆமா இருக்கும்போது பிரியா. என்ன பிரியா நாம என்ன கேட்கிறேன், எப்ப பார்த்தாலும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துக்கிட்டு, சண்டைய போட்டுக்கிட்டு, டம்மால், டும்மால், விஷால் யார் தெரியுமா? சாக்லின் யார் தெரியுமா? டேய் அதெல்லாம் பேசுங்க. ஓகே. ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் பேசலாம். அண்ட் தென் ஹேவ் சம் ஃபன். சிரிங்க. ஏன்னா உலகம் நம்மளுக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுது பிரியா. நீங்க நம்ம அவ்ளோ கால்குலேஷன் போட வேண்டியதா இருக்குது. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றக்கு, அவ்வளவு கால்குலேஷன் போட்டு நம்ம வரவு செலவு பார்த்தா தான் இன்னைக்கு வந்து அந்த 30 நாள கடத்தி, ஒரு ப்ராப்பரா ஒரு லைஃப்ப லீட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு சோசியல் மீடியா வர்றோம்?
ஒரு ஒண்ணு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம். நமக்கு புடிச்ச டாபிக்ல என்ன பேசுறாங்க? என்ன லைவா வந்து நடக்குது அப்படின்னு பார்க்க வர்றோம். இன்னொன்னு கொஞ்சமா சிரிக்கலாம்ல. கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்ல. ஸோ அதனால நான் எவ்வளோ சீரியஸா இருந்தாலும் உடைச்சு விட்டுருவேன். நான் அப்படியே ஏன் உள்ள வந்துட்டு ஓடிட்டேன்னா, அது வெறும் சீரியஸான கான்வர்சேஷன்ஸ் அது. அதுல ஒரு ஃபன்னுமே இருக்காது. நீங்க நீங்க வந்து ஏதாவது ஃபன் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், ஜோ மைக்கேல் இந்தா இப்ப போய் நான் போய் கேஸ் போடுறேன் பாரு அப்படிங்குவாங்க ஜோ மைக்கேல். நான் என்ன பண்ண ஐயா முடியும்? ஐயா ம். சொல்றேன் நானு. ஐயா சொல்றேன் டாமு. நான் இல்ல சொல்றேன். ஸோ அதனால அதனால சி ஜாலியா இருங்கய்யா. ஒண்ணும் இல்லையா. திஸ் இஸ் ஜஸ்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மாரி எல்லாருமே. லெட்ஸ் கான்ட்ரிபியூட் டூ ஈச் அதர். கண்டிப்பா. அ அத பண்ணி மேல போவோம். சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு ஃபன் பண்ணுவோம். அவ்வளோதான். டாம் டாம் சொன்னோனே ஐயா! என்ன டாம் குரலு என்ன இதுவே மாறுது. இல்ல 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 இப்ப எனக்கு வந்து உங்கள தனியா பிடிக்கும். ஜோ மைக்கேல தனியா பிடிக்கும். ஆமா. இப்ப இல்ல உங்கள எனக்கு அவன் பத்தியுமே மேல நேத்து எந்த பேசுனாங்க. நேத்து உங்கள பத்தியுமே பேசுனாங்க. ஓகே. நீங்க போன அடுத்த செகண்ட் பேசுனாங்க. அத ஓகே. நான் அலோவ் பண்ணல. ஏன்னா, இப்ப நீங்க வைக்கிற கருத்துக்கள பிரசாந்த் இருக்கும் பொழுதே அவர்கிட்ட நீங்க வச்சிருக்கணும். ஆ. அவரோட ஆப்சன்ஸ்ல பேசுறத நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ட்டேன். தேங்க் யூ. ஓகேவா? இல்ல எனக்கும் அவர் மேல இல்ல நானும் பேச மாட்டேன் டாம். நான் ம். எனக்கு ஏதாவது அப்படி பேசணும்னாலும் இருக்கிறப்ப பேசிக்கிறேன் நானு. ம், ம். ஏன்னா அவ்வளோதான். அதான் நியாயமா இருக்கும். இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. உங்க மெசேஜ் ம்ஹ்ம். எனக்கு புரிஞ்சுது. ம், ம். ஏன்னா இல்ல எனக்கு நமக்கு வந்து பர்சனல் பகையோ ஒண்ணும் கிடையாது. சீரியஸ்லி. ம், ம். ஐ டோன்ட் ரியலி கேர் டு பி ஹானஸ்ட். ஸோ ஏன்னா நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட்ஸ் டாக் அதான் டிஎம் இருக்கே. ஹி கேன் டாக் த்ரூ டிஎம். இங்க எதுக்கு பப்ளிக்கா பேசிக்கிட்டு? தாராளமா ம்ஹ்ம். பேசலாம். இல்ல ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன்ல பேசலாம். அவ்வளவுதான். இது இங்க கரெக்ட், வந்து கரெக்ட். நம்ம கொலாயடி சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். சரி சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் வேணும். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். என்கிட்ட பேசுறீங்களா? ஓ கண்டிப்பா. ப்ரொஃபசருக்கு ஒரு சாரி கேட்கணும். கொஞ்சம் ஹார்ஷா பேசணும் நண்பா. சாரி. இல்ல அவரு காமெடியா தான் அவரு சொன்னாருன்னு நான் இல்ல நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். நான் கொஞ்சம் அப்படி பேசிட கூடாது. சாரி. ஐயோ பிரசாந்த் ப்ரோ நோ இஷ்யூஸ் ப்ரோ. நான் ஏதாவது தப்பா பேசினா சாரி ப்ரோ. இல்ல நண்பா. சில பேரு இல்ல என்ன மாதிரியே எல்லாரும் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறது மடத்தனம். சில பேருக்கு டோன் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா இருக்கும். இப்ப நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருண்டையா இருக்கிறங்காட்டிக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த யானா செய்யற மாதிரி அப்படின்ட்டு வந்து மெதுவா தான் வரும். ப்ரோ அப்பெல்லாம் நீங்களே உங்களுக்கு இல்ல சொல்லிக்காதீங்க. இல்லங்க வேணாம் ப்ரோ. யானைங்கிறது நல்ல ஒரு மிருகங்க. யானையோட கம்பேர் பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ ஜஸ்ட் சொல்றேன் நான். ஸோ அதனால சில பேர் வந்து குயிக்கா பேசுவாங்க. டக் டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் இதா இருக்கும். ஸோ அதுல நான் ஐ திங்க் ஐ டுக் அஃபென்ஸ். அது அது பண்ணிடக்கூடாது. சாரி. நானும் வந்து நார்மலா நம்ம எப்படி பேசுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி நான் கேட்டுட்டேன். தட்ஸ் ஓகே. கேட்ட போயிட்டேன். வேற எதுவும் தட்ஸ் இல்லை. ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நோ ப்ராப்ளம். சாரி. நோ ப்ராப்ளம். சரி சரி ரொம்ப லென்த்தா போகுது. சாப்பிட்டீங்களா பிரசாந்த் நீங்க? ஆமா டாம். இன்னைக்கு வந்து மகாபலிபுரம் போனோம். மகாபலிபுரம் ஒரு போயிட்டு அங்க வந்து என்ற வீட்டு பக்கம் தான் வந்திருப்பீங்க. அதான் அங்க போயிட்டு இது ஒரு இந்த பழைய 1985 ஒரு மீன் கடை ஒன்று இருக்கு. அது பேர் என்ன? ஒரு பாட்டி இந்த ரோட்டு கடையா ஒண்ணு வச்சிருப்பாங்களே அங்கிட்டு அதானே சொல்றீங்க? இல்ல இல்லையா? அதுல அந்த வீதிக்குள்ள அது என்னது? ஐயோ நல்லா அது சூப்பர் இடம் அது. அது என்னது? என்னமோ பிளேஸ். என்னமோ இது. அங்க அங்க போயிட்டு வெள்ளைக்காரங்க பூரா இருந்தாங்க. உட்காந்துட்டு நண்பர் ஒருவர் கூட வந்தாரு. அவர் பீர் அடிச்சாரு. நான் சரக்கு அடிக்கிறது இல்ல. சரி அடிடான்ட்டு அவர் லெகர் பீர் ஒண்ணு குடிச்சாரு. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு, நல்லா இந்த மீனு அடடடடா! அது என்ன அந்த இது கொண்டு வந்தாங்க. மீன் அந்த மசாலா அடா! என்ன சொர்க்கத்துக்கே கொண்டு போயிட்டாய்ங்க. அது என்னமோ ஹவுஸுங்க அது. நான் நாளைக்கு போடுறேன். எது ப்ரோ அந்த மூன்லைட் அந்த ஏரியா அந்த சந்து சொல்றீங்களா இல்ல இன்னொரு சந்து சொல்றீங்களா? ஆமா. அந்த மூன்லைட் அந்த சந்து தாங்க. அந்த கடைசி எண்ட்ல ஒன்னு இருக்குமே மேல. எண்ட் கிடையாது. நீங்க பீச் பக்கத்துல இருக்கிறது அது எல்லாமே போகஸ்ங்க. அதோட ஒரிஜினல் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஆரம்பிச்ச கடைங்க. ஃபவுண்டட் 1985ல கண்டுபிடிச்ச கடை. மூன்லைட் ரைட்ல இருக்கிறது. அது பேர் என்னங்க? மூன்லைட் கிடையாது. ஆஹா. மூன்லைட் கிடையாது. மூன் வாக்கர்ஸா மூன்லைட் சம்திங். மூன் வாக்கர்ஸ். மூன் வாக்கர்ஸ். கரெக்ட். மூன் வாக்கர்ஸ்னு ஒரு கடைங்க. அதுதான் நீங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா அங்க சாப்பிடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு போகஸ் மூன் வாக்கர்ஸ் இருக்கு ஆப்போசிட்லயே. அது வந்து ஆனந்த் மூன் வாக்கரா அது இன்னும் போட்டிருப்பான்.
அதாவது எதுலதான் நம்ம ஆளுக்கு போலி பண்றானுன்னு தெரியாது. இல்ல நான் பா பிரசாந்த் ப்ரோ, ஐயா அது என்ன தெரியுமா ஆச்சு? ஆக்சுவலா ம், 2 பேரும் பார்ட்னர்ஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம், சண்டை இவன் ஆப்போசிட்ல கடைய போட்டு அதே மூன் வாக்கர்ஸ்ன்னு பேர்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ம். இவரு கேஸ போட்டு கிட்டத்தட்ட அவன் 18 வருஷம் 16 வருஷமோ கழிச்சு இவருக்கு தான் அந்த இது வந்துச்சு. அவன் வந்து ஆனந்த்னு ஆக்கிட்டான். ஆனந்த் நான் தான் பார்த்தேன். மூன் வாக்கர் வந்து மேல என்னடா கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு தான் ஆனந்த்னு போட்டிருக்கான். டேய் அப்படின்ட்டு. ஆனா அந்த கடை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாம் இருக்கும். ஆனா சோறு வேஸ்ட். அதே மாதிரி இவரு தான் அந்த முதல் அவர்கிட்ட இன்னைக்கு பேசினேன். ஆக்சுவலா அவர் வந்தாரு. அந்த மசாலா பண்றவரே வந்தாரு. நீங்க அந்த பிரான்ச்ல மட்டும்தான் அந்த மசாலா இருக்கு, மற்ற இடத்துல கிடையாது. அவரு தெய்வம். அதான் சொன்னேன், தலைவா நீ தெய்வம் தலைவா, என்ன தலைவா இப்படி இருக்கு அப்படின்னு. ரொம்ப சீப்புங்க. நீங்க ஒரு 500-600 ரூபாய்க்கு நீங்க நல்லாவே மீன் சாப்பிட்டுறலாம். சூப்பராகவே மீன் சாப்பிட்டுறலாம். நல்ல வயிறு நம்ம மீன் சாப்பிடலாம். மீன் மட்டும் நான் சொல்றேன். ஒரு சப்பாத்தி மட்டும் ஒரு 4 சப்பாத்தி வாங்கிட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த மீன், அந்த எறா இதெல்லாம் அப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமே பக்கத்துல அப்படி போயிட்டு அது அப்படி எப்படி திரும்பி வந்துடலாம். ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குமா இல்ல ரோட்டு கடை மாதிரி இருக்குமா இல்ல பிரகாஷ்? ரெஸ்டாரண்ட் சும்மா நான் கீழே ஐயா மேல டேபிள்ஸ் ஆ, ஆ. ரோட் மேலேயே தான் இருக்கும். ரோட் மேலேயே தான் இருக்கும். ஆனா அது இல்ல ஒரு இந்த மாதிரி வைபா இருக்கும். ஆரம்பத்திலேயே இல்லைங்கய்யா, ஆரம்பத்திலேயே ஒரு கடை, ஒரு பெரிய கடை ஒண்ணு இருக்குமே, ஊரை ஏமாத்திட்டு எல்லா செலிபிரிட்டிஸும் ப்ரொமோஷன் பண்ணாங்களே ஒரு கடைக்கு, அந்த கடை அப்- பேர் என்ன எதுங்க ஐயா? அது? இப்ப மகாபலிபுரம் நம்ம அந்த உள்ள பீச் ரோடுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரைட் எடுத்தா பாண்டிச்சேரி, லெஃப்ட் எடுத்தா மகாபலிபுரம், அந்த உள்ள ரோடு வருது இல்ல, அப்படியா? ஸ்டார்டிங்லயே லெஃப்ட் சைடுல வந்து ஒரு கடை ஒண்ணு இருக்குமே, அரேபியன் அரேபியன் ஓஹோ, ஒரு அரேபியன். கடை இருக்குமே. அப்படியா? இல்ல ஏதோ ஆமா ஆமா தெரியலங்க அதெல்லாம். சூப்பருங்கய்யா. அப்பா சாமி. இல்ல இல்ல, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வந்துருங்க. இல்ல 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 பிரசாந்த் நான் ப்ரோ, போனேன். நீங்க அந்த ம். லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கு தெரியுமா? சி கிட்ட சொல்லுங்க தெரியும், சொல்லுங்க. அவங்கிட்டயும் நல்லா இருக்கும். ஆனா என்ன தெரியுமா ஒரே பிரச்சனை, நீங்க தெரிஞ்ச தான் ஒரு மாதிரி கொடுப்பான். புதுசா அதேதான் ப்ரோ. இவனுங்க எல்லாம் நம்ம குரூப் பூரா பீர் அடிக்கிறக்காங்க தான் போகுங்க. அதெல்லாம் நம்ம ரெகுலரா போயிருக்கிறோங்க. அப்போ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பீரு எல்லாமே அங்கதான் போகுங்க. இது 11:30 மணிக்கு மேல அங்கதான் போய் கொத்த வச்சு உட்காந்துட்டு இதுக்கு இந்த சினிமா நாயம் பூரா 2-3 வரைக்கும் பேசுறதுக்கு அங்கதான் அந்த பீச் பக்கத்துல உட்காந்துட்டு பேன்ட்டு இருப்பானுங்க. ஆனா அது நீங்க சொல்றதுதான். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது ப்ரோ. இப்ப ஆம்பியன்ஸ் வர வர வந்து கழுது தெரிஞ்சு கட்டரும்பா ஒரு மார்க்கமா ஆகுதுங்க அது. அது போக நீங்க மசாலா சொல்ற அது ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் பண்றானுங்க ஆளு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது ஒரு ஒரு டைப்பா தான் பண்றானுங்க. பட் இது வந்து ஒரிஜினல் பிரதர். இவன் 1985 கண்டுபிடிச்சது இந்த பிரான்ச். அவன் தான் ஃபர்ஸ்ட். நீ கேட்டேன் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து கூரையா இருந்துச்சான். 1987 88 வரைக்கும் வெறும் கூரையா தான் இருந்துச்சான். என்ன அப் என்னங்கய்யா, கிளாஸ் போட்டு கட்டடமாவா கட்டி வச்சிருப்பான். ம், என்னென்ன சொல்றீங்க பாருங்க நீங்க. யா- யார் ஏங்க 1985 பெரிய பெரிய மாடி எல்லாம் இருந்திருக்குதுங்க மெட்ராஸ்ல. அவன் ம், அவ்வளவுதான் இருந்திருக்கு. அப்போ கூரை இருந்திருக்கு. ம். வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வருவாங்களாம். அப்போ வந்து சாப்பாடு போட்டு போய் ரோட்டை மறிப்பாராம். ரோட்டை மறிச்சு இங்க சாப்பாடு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி 4 பேரை கூட்டு வந்து சாப்பிட வைப்பாராம். அப்புறம் அவங்க போய் நிறைய பேத்துக்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்படிதான் பெருசாச்சான். அவர் 35 வருஷமா நான் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த மசாலாலாம் நான் தான் பண்றேன். நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டா அப்படி பூரா வெள்ளைக்காரங்க தான் இங்க வந்து பீர் எப்படின்னா அந்த பெரிய இந்த சில்வர் டம்ளர்ல ம், ம், ம். சில்வர் டம்ளர்ல குடுக்குறானுங்க. அதுதான் குடிக்கிறாங்க. எல்லாம் குடிச்சிட்டு வெள்ளைக்காரங்க பூரா மீன் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா சொல்றேங்க. ஆனா ரொம்ப கிளீனா வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பிளேஸ். கீழ ஒரு 4 டேபிள், மேல ஒரு 4 டேபிள் அவ்வளோதான் இருக்கு. பட் ஆனா எக்செப்ஷனல் டேஸ்ட்டுங்க. எக்செப்ஷனல் டேஸ்ட்டு. இவனுங்க நம்ம நம்ம விளாகர் குரூப்லாம் போட்டானுங்களா இல்லைன்னு தெரியாது. பட் ஆனா அன்னைக்கு தேடி புடிச்சு போனோம். மத்தது எல்லாம் சும்மாங்க. இதுலருந்து காப்பி அடிச்சு போனதாட்டு இருக்குது. ஒரு சில இடங்கள்ல ஓகேவா இருக்கு போல மசாலா. இப்போ பிரதர் சொல்ற மாரி ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்குது. அ சரி, உங்களுக்கு பட்டினம் பக்கத்துல எந்த கடை பிடிக்கும்? பட்டினப்பாக்கத்துல நான் சாப்பிட்டதே இல்ல டாமு. அப்படியா? ஒரு கடையில கூட சாப்பிட்டது இல்லையா? நான் சாப்பிட்டுருப்பேன் டாமு. ஞாபகம் இல்ல. நான் ரொம்ப நாள் ஆச்சு டாமு. நான் அந்த பக்கம் ட்ரிப்ளிகேன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டாமு நானு. ம், ம், ஆ ம், ம். நான் இந்த பக்கம் போரூர் சைடு. ம், ம், ம். ட்ரிப்ளிகேன்ல தான் நம்ம லிவிங்ஸ்டனா இருந்தோம் ஒரு 5-6 வருஷம். சரி அப்ப அங்க சரி. போய் நெறைய சாப்பிடுவோம். ம், ம். எனக்கு எது நாகாஸ் மெஸ் பிடிக்கும். எனக்கு நாகாஸ் மெஸ்ல வந்து பாம்ஃப்ரெட் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா ஆமா. நல்லா மத்த கடையில பண்றானுங்க. ஒரு கடையில ட்ரை பண்ணேன். காசு குடுத்தாலும் சரி, அவ்வளவு கேவலமா இருக்கும்.
அதனால வந்து அந்த சாரே இதுதானே சொல்லுவாரு. வரிசையா வச்சிருக்கானுல்ல, ஒரு 15 ஆமா 20 ஆமா கடை ஆமா இருக்குல்ல. ஆமா 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 நிறைய கடை இருக்கும். அதுல ம் நாகாஸ் மெஸ்ல வந்து நல்லா இருக்கும். ஆனா குழம்புலாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமான்னு தெரியல. அந்த என்ன ம் எலி பூச்சி என்னென்னமோ வச்சிருப்பாங்களே, இலிப்பூச்சி அது அப்புறமேட்டு சுறா புட்டு, ம் நண்டு ம் எல்லாம் வச்சிருப்பானுங்க. நண்டு நல்லா இருக்கும். ம் அப்புறமேட்டுக்கா நான் வந்து போனேன்னா டிஃபால்ட்டா வந்து பாம்ஃப்ரெட் ஆர்டர் பண்ணிருவேன். சாப்பாடு ம் வாங்கிட்டு அப்புறம் எறா வந்து எனக்கு வெளியில சாப்பிடுறது அவ்வளோ இஷ்டம் கிடையாது. ஏன்னா தேர் நாட் கிளீனிங் இட் ப்ராப்பர்லி. எஸ் 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 அந்த இன் பிட்வீன் ஒரு லைன் வந்திருக்கும்ல. ஆமா 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 அத ஆமா வந்து அவங்க டைம் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுங்க வந்து டன்னு கணக்குல சமைக்கிறானுங்க ஒரு நாளைக்கு. அதான் 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 அதான். அதனால வந்து அத கிளீன் பண்றதுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அத வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணிக்கலான்ற விட்டுறது. அதான் அதான் புரியுது. இன்னொன்னு நல்லா இருக்கும். நீங்க ஈஸியா இப்ப மகாபலிபுரம் போற வழியிலேயே வந்து கடல் மீன் ஒரு கடை இருக்கும்ல. ஆமா நான் பார்த்திருக்கேன். கடல் சொல்லுங்க லெஃப்ட் சைடுல வரும்ல. ஒரு கூரை மாரி சொல்லுங்க போட்டிருக்கும். சொல்லுங்க. அங்க வந்து ஸ்குவிட் சூப்பரா இருக்கும் பிரசாந்த். நான் இப்ப சொல்றேன்ல, ம். நீங்க இதுக்கு போய் ஸ்குட் எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் சரி. நீங்க எந்த கடைக்குமே போக மாட்டீங்க. அப்படியா? சரி ஓகே. நான் ட்ரை அவனு பண்றேன். இந்த இவனுக்கு வீக் இந்த எப்படி வீக். என்னன்னு தெரியலைங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கானுங்க. ம்ஹ்ஹ்ம். குவாண்டிட்டி எல்லாம் பயங்கரமா குவாண்டிட்டி, ரொம்ப ஜாஸ்தியான ம். குவாண்டிட்டி. ஓகே. நாங்க ஒரே ஒரு மீன் தான் வாங்கினோம், சங்கரா மீன் நினைக்கிறேன். ம். சாப்பிடவே முடியலீங்க. ஓகே. சாப்பிடவே முடியல. வெறும் 2 சப்பாத்தி சாப்பிட்டோம், ஒரு சங்கரா மீன் சாப்பிட்டோம். 2 ம்ஹ்ஹ்ம். பேரும் சாப்பிட்டோம். அது என்ன தோணுனா வந்துட்டே இருக்கு சங்கரா மீன். ம்ஹ்ஹ்ம். அப்ப இன்னும் சங்கரா மீனா? நீங்க சுறா மீன் வாங்கியிருக்க போறீங்க ஐயா. இல்ல இல்ல நீங்க பாறை வாங்கிருக்க போறீங்க. இல்ல பாறை இல்ல. சங்கரா மீன் டேஸ்டே வந்து தனிதாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் அது குழம்பும் சரி, வறுத்தாலும் சரி அற்புதமா இருக்கும். ஆமாமாங்க. ஐயோ! ம். இல்ல டாமு, சமைக்க கத்துக்கணும் டாமு. எனக்கு சமைப்பேன். அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் பண்ணுவேன் டாமு. இந்த ம்ஹ்ஹ்ம். மீன் வகையெல்லாம் அவ்வளவா நானும் இந்த ஆன்டிக பண்றத பார்க்கறது அப்பப்ப YouTubeல. என்னன்னா, திடீர்னு ஆர்வம் வந்துரும் பாத்துங்க. திடீர்னு 1 மணிக்கு எந்திரிச்சு, இந்த மசாலா வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு பண்ணணும்னா எப்படின்னா, அதோட பேஸ்ல இருந்து பண்ணணும்னு ஆசை. ஐ ம்ஹ்ஹ்ம். மீன் எப்படின்னா, இந்த மசாலா வந்து இந்த வாங்கி போடுறது அதெல்லாம் இல்லாம, நாமளே ம்ஹ்ஹ்ம். மசாலா அரைச்சு அதை பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஆ ம். அந்த மசாலா அந்த ஆன்டிக்கு 4 பார்த்தா கன்ஃப்யூஸ் ஆயிருதுங்க. ஒரு ஆன்டி என்னங்குது, ஜீரகம், கடுகு கிடுகு எல்லாம் போடுங்குது. ஒரு ஆன்டி என்னங்குது, இஞ்சி கிஞ்சி எல்லாம் போடுங்குது. நமக்கு ஒரு டவுட் வந்துருது. என்னதான் பண்றது? இது என்ன ஆன்டி இவ்வளவு 4 விதமா சொல்லுதுங்களே! என்ன பண்றது? நான் எங்க வீட்ல நாங்க வந்து கடுகு போடுவோம் அப்படிங்குது. அப்ப எங்க வீட்ல நாங்க என்ன போடுறது? அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு வந்துருது. சோ பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ஒரு நாள். I'll cook and come and give you the proper prawn and நீங்க lobster இங்க as well. வாங்க. தலைவன் இல்ல வச்சிருக்காப்ல ஐயா. நான் தலைவன் நான் என்ன ரெஸ்டாரண்ட் நான் என்ன வச்சிருக்காப்ல சொல்றேன் ஐயா. டாமு, ஆமா இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, ம். புரொஃபசரு, டாமு, நம்ம நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ வாங்க. ஒரு 4, 5 பேர் வீட்டுக்கு வாங்க. நான் ம். என்ன சொல்றேன், கறி நான் எடுத்துறேன். மட்டன் ஆர் சிக்கன் ஆர் ஃபிஷ் ஆர் வாட்டெவர் இட் இஸ் ஆன் மீ. அ யாரா ஒருத்தர் வந்து எனக்கு என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லிருங்க. வாங்க. ம். எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். சமைச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு இப்பவே லிஸ்ட் அனுப்புறேன் நானு. தயவு செய்து அனுப்பு. இல்ல சீரியஸா என்னன்னா, ஐயா இந்த அ ஆள் ஒரு மோசமான ஆளு பிரசாந்த், உங்களுக்கு தெரியல. அப்படியா? தலைவன் வந்து நாளைக்கே வந்து காலிங் பெல் அடிப்பாப்ல. பிரசாந்த் கதவை திறங்க ஐயய்யோ! அப்படின்னு. அப்படியா? இல்லங்க. நான் ஊர்ல இல்லங்க. நான் டேய் கோயம்புத்தூர் போறேங்க. டாம் அவர் பயப்படுறாரு பாரு டாம். ஏன் டாம் இப்படி ஏன்னா பண்றாரு? வந்து நீங்க எவ்வளவு ஆர்வமா இப்பயே உடனே வந்து நான் லிஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவரு கொஞ்சம் சூதானமா இருக்கணும்ல. அது இப்ப ஆமா. வேண்டாம். லிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வர சொன்னேன். அப்ப எல்லாம் சேர்ந்து தானே போக முடியும். லிஸ்ட் தான் அனுப்ப ஆமாமா. முடியும் நம்ம. இல்ல யார் கரெக்ட். யார் விருப்பமோ வாங்கய்யா. வந்துட்டு ம். ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, ம். உட்காந்து கிளீனா வெங்காயத்த வெட்டி, நல்லா ம். நெறைய சின்ன வெங்காயமா போட்டு, கும்தாவா ஒரு சாப்பாட செஞ்சு, நிம்மதியா ம். சாப்பிட்டு போவோங்கிறேன் நானு. நான் நான் நல்லா சமைப்பேன் பிரசாந்த். அப்படியா? சூப்பர் டாமு. ம். அப்படியே வந்துட்டீங்க. 2 நாளைக்கு ஒரு தாட்டி வந்து சமைச்சு தந்தீங்கன்னா சூப்பர். ஐயா நான் வந்து கிளவுட் கிச்சன் வச்சிருக்கேன் ஐயா. அப்படியா புரொஃபசர்? ஆமா ஐயா. எங்க? அப்ப வாங்க ஓஎம்ஆர்ல நான் கிளவுட் ஃப்ரெண்டா கிச்சன் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போட்டுறேன். வச்சிருக்கேன் நானு. ஐயோ! அப்போ ஓஎம்ஆருக்கு வீட்ட மாத்திர வேண்டியதான். மாத்தி நான் வாழ்க்கைய பாருங்க. செட்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியா? அது வந்து ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் சமைச்சேன். ஆஹா! சரி ரைட். அப்போ ஓ! ஐயய்யோ! ஆஹாகா! ஆகககககா! நாட்டுக்கோழி குழம்பு, பிரியாணி. நாட்டுக்கோழி ரசம், ஈரல் வறுவலு, லெக் அச்சச்சச்சச்சச்சச்சோ! பீஸு, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி முட்டை. ஓகே டாம். அவ்வளதான். உடுங்க.
நான் வந்து எனக்கு 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 வாழ்க்கை வந்து ஐயா பிரகாசமா இங்கிட்டு வந்தீங்கன்னா வந்து லாப்ஸ்டர், குடல் கறி, வந்து ஆட்டு ரத்தம் ஃப்ரை, லிவர் ஃப்ரை. ஐயா நான் வந்து எதுக்கும் நான் என்ன சொல்றேன், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்கங்க ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரிவ்யூ எல்லாம் பண்ணிக்கிறேன். நான் ஓஎம்ஆர்ல ஒண்ணு, டாம் வீட் பக்கத்துல ஒண்ணு எடுத்துட்டோம்னா அப்பப்போ நம்ம ஈஸியர் தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கறேன், ஈஸியார் கோயமாருக்கு நடுவில் எடுத்துக்கிறேன். எங்காவது அந்த பேக் வாட்டர் இருக்குதுல்ல, அது பக்கத்துல எடுத்துக்கிறேன். 2 பக்கம் ஒவ்வொரு கிலோமீட்டர் வர்ற மாதிரி பண்ணிட்டு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, எனக்கு வந்து ஈஸியா இருக்கு ஒரே ரிவர் மட்டும் தான் எனக்கு கிராஸ் பண்ணி வந்தா ஈஸியர் எனக்கு. இல்ல அதான் சொல்றேனுங்க, நல்ல ஒரு கெரியர் ஒன்று வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு 2 கெரியர் அனுப்பிச்சு விட்டுறேன். ஒன்னு இந்த பக்கம், ஒன்னு அந்த பக்கம். வேணா ஸ்பேருக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். 3 கெரியர் வாங்கிக்கிறேன். நீங்க பாட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பாட்டுக்கு தின்னுட்டே இருக்கிறேன். ஆனதாகட்டுங்கிறேன் நான். டெஃபினெட்லி என்ன வேணும் மட்டும் ஆயிட்டுன்னு சொல்லிடுங்க, நாங்க அனுப்பிச்சுட்ருவோம். இல்ல உண்மையா சொல்றேங்க, சமைக்க தெரியறது வந்து பெரிய வரங்க உண்மையாலுமே. அது நாம இந்த குழந்தையில பழகாத ஒரே விஷயம் இந்த சமையல். அப்பப்போ இந்த அரிசி பருப்பு செய்வேன். அப்பப்போ ஆர்வம் இருந்ததுன்னா இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு குழம்பு கிளம்பு நம்ம ஃபார்முலா ஒன்று வச்சு பிளாஸ்ட் ஆகும். இருந்தாலுமே மனசை தேத்திட்டு சாப்பிட்றா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. அதில் உட்காந்து கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி பண்ணுறது. ஏன் இந்த பாயிலிங் பாயிண்ட்ல இது வந்து கருகுது அப்படின்ட்டு வந்து சட்டை கிட்டியெல்லாம் ஒட்டிடுங்க அப்படின்ட்டா போட்டு கரண்ட் எடுத்து கொட்டி. பட் இட்ஸ் ஃபன். ஆனா அதான் இல்ல அதுக்கு தான் தம்பி சொல்றேன், நான் வந்து ப்ராப்பரா ஒரு நாள் வந்து சமைச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன். வீட்டு சாப்பாடு. ஓகே, ஒரு நாள் கொடுப்பீங்க, எத்தனை நாள் கொடுப்பீங்க நீங்க? நீங்க கேக்குறது கொடுப்பாங்க, என்ன பிரச்சனைங்க? ஒரு பிரச்சனை இல்லைங்க. புரியலையே பிரசாந்த், இந்த ஆளு நீங்க நம்பாதீங்க பிரசாந்த். கலந்து குத்துருவான். எடுத்ததுமே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசல, அப்புறமேட்டு தான் நீ சாரி கேட்ட. அட பாவி, நான் எங்கடா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறேன்? நான் நார்மலா பேசினேன்டா. அதான் தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால அதெல்லாம் கணக்குல வராது. அந்த மாதிரி தான் கலந்து கொடுத்துட போறான். நேத்து தாங்க நான் இந்த படத்தை பார்த்தேன், என்னது? சொர்க்கவாசல், ஆர்ஜி பாலாஜி. ஆமா, அதுல வந்து கலந்து கொடுத்து நம்ம ஆமா செல்வ கருணாஸ் போட்டுருவான். ஹலோ டாம், வாய்ஸ் இதாகுது டாம், பிரேக் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ, கேக்குது டாம், சொல்லுங்க. ஓகே. இந்த வைஃபை வந்து மானங்கிட்ட வைஃபை இங்க ஏர்டெல். இந்த டாடா ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கேவலமா இருக்கு. இந்த ஏர்டெல்ல மாத்தினேன். இது அதை விட பில்லு மட்டும் வந்துருச்சுன்னா போதுங்க. ஹலோ ஏர்டெல்ல இருந்து பேசுறேன், காலையில 6 மணிக்கு. மத்தியானம் ஹலோ ஏர்டெல்ல இருந்து பேசுறேன், கட்டிட்டீங்களான்னு நம்மளை கட்டி பிடிச்சிக்குவானுங்களாட்டக்குது. ஏமா கட்டுறமா இருமா அப்படின்னா, ஊருக்கு போயிட்டோம்னா சார் நாளையில இருந்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவா அப்படின்னா பொட்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிறது. சார் ஏன் சார் இப்படி ஹார்ஷா பேசுறீங்க அப்படின்னு. ஏமா ஊர்ல இருக்கிற அதை இப்ப சார்ஜ் பண்ணி என்னமா பண்றது, அங்க எவனும் இல்ல, அது சார்ஜ் பண்ணி இப்ப வைஃபை சும்மா போயிட்டு இருக்குதா, வந்து போடுற இருமா அப்படின்னா ஃபைன்லாம் வரும் சார், அதான் ஃபைன் கட்டிக்கிறோம் போ அப்படின்னு. இல்ல சார் நாங்க வந்து நாளைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். சரி உங்க ஆளை விட்டு எடுத்துட்டு போ, ஊடு பூட்டி தான் கிடக்குது, இந்த பக்கம் தான் குதிச்சு வரணும், குதிச்சு வந்து எடுத்துட்டு போய்க்கா அப்படின்னு. சர்வீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அது ஏர்டெல் எல்லாம் ஒரு குத்து மதிப்பா. இல்ல தலைவரே, பிரச்சனை தெரியுமா, சில டைம் வந்து டேட்டாவே ஒர்க் ஆகாது. இல்ல ப்ரோ, ஏர்டெலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்னைக்கு உங்களுக்கு முக்கியமா வந்து டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்க அப்ப வேலை செய்யாது. என்னைக்கு வந்து நீங்க சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு எது தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப 5G 6G 7G எல்லாம் வரும் பாத்துங்க, எல்லாமே வரும், கம்ப்ளீட்டா வரும். நீங்க வந்து ஒரு தெருமுக்குல போய் நின்று இங்க வந்து வரவே கூடாது, அப்பா இவன் கால் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா டவருமே நீட்டி நிக்கும். என்னைக்கு ஒரு முக்கியமான காலம் எவனாவது பணம் வர்ற மாதிரி இருக்குது, ஆஹா ஜிபே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ஜிபேல வருதுன்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு ஸ்டக் ஆயிரும். அப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பாத்தீங்கன்னா. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் வந்து அதே ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் வச்சிருக்கோம். சில டைம் வந்து நான் இருக்க இதுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. சரியா, நான் இருக்க ஃப்ளோருக்கு 28வது மாடியில் இருக்கேன் நானு. 28வது மாடியில் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லணும்னா, சார் நீங்க 28th ஃப்ளோர் இருக்கீங்க சார், அதனால செப்பரேட்டா வைக்கணும் சார். சரி வெயிட் எவ்வளோ செலவாகும்? இல்ல சார் நாங்க வச்சிடறோம் சார், நீங்க வந்து கொடுத்துருங்க சார், 2000 கொடுத்து 2500 கொடுத்துருங்க சார். ஓகே வச்சுட்டு போ அப்படின்ட்டா. அதுக்கப்புறமும் ஒர்க் ஆகல. ஏன்டான்னு கேட்டா, சார் சிக்னல் வர மாட்டேன் சார். எடே டவருக்கு டவர் சிக்னல் இருக்கு வச்சிருக்கீங்களாடா, இதுக்கு எப்பறம் வராம இருக்குன்னு கேட்டா, சரி 24ஆம் மாடி ஒயர் கொண்டு வரானுங்களா இல்ல வந்து ஆண்டனால கொண்டு வரானுங்களா? ஆண்டனா தான். ஓஹோ, ஆண்டனா மேல வச்சிருக்காங்க. 28 24 இல்ல.
28வது மாடில இருந்தா உயிர் போயிருமே. அதெல்லாம் எப்படி மனுஷங்க இருக்கிறானுங்க? அதான் நான் இருக்கல மேகமெல்லாம் வந்து தொட்டுட்டு போகுமே. அதான் நான் இருக்கல ஓ சரி. யமனே 20வது மாடியில் இருக்கிறான். அப்புறம் என்னத்த போயிட்டுன்ட்டு மேகமெல்லாம் சைடில் அப்படியே போயிட்டு நினைக்கிறேன். ஜேம்பிஸ் ஓ. அது இதுலயா இப்போ இந்த ஹிரானந்தானி அதானே அவ்வளோ ஹைட் இருக்கும். அது ஹிரானந்தானி எனக்கு தெரிஞ்சு 100 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த நடுவில் 3-4 டவர் என்னமோ நிக்குமே. இல்ல எல்லாமே 28 தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் 44. ஓ ஹிரானந்தானி. ம். ஓகே ஓகே. 44 ஃப்ளோரா? ஆமா என்னமோ சொல்றீங்க. புதுசா இப்ப கட்டினது 44. எனக்கு தெரிஞ்சு மேகம் டச் பண்ணும் இல்லையா ஆமா மழை டச் சீசன்ல? பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட். ஓ பெருசு. மேகம் சத்தியமா டச் டாமு பண்ணுமா? இந்த ரெய்னி சீசன் இருக்குல்ல, உண்மை. நான் இது சொன்ன ஆமா. சிரிப்பானுங்கெல்லாம் ரெய்னி சீசன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ் நிக்கிற மேகம் வந்து அங்க டச் பண்ணும். இல்ல பிரசன்ட் ப்ரோ, எனக்கே இங்க ரெய்னி சீசன் வரப்போ எனக்கே வந்து வரும். எனக்கு இங்க 20th மேகம் எனக்கு வந்திருக்கும். கருக்குது தக்கு சிக்கி தக்கு ஜிம், அதான் அதேதான். பாட்டு. தீம் சாங்கே அதுதான். நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க போட்டோ. மேக சந்தில இந்த சந்தில வந்து அந்த பக்கம் போகும் மேகம். எக்ஸாக்ட்லி. ஐயா நீங்க என்னை ஃபாலோ பேக் பண்ணாதான் மெசேஜ் அனுப்ப முடியும் நானு. இந்த அனுப்புறேன் சரியா? அந்த போட்டோ. ஐயோ எப்படி ஃபாலோ பண்ண டாம் வச்சிருக்காங்கல்ல. டாம் தயவு செய்து டாம் இந்த நான் மீன் பிக்சர்லாம் சொன்னேன்ல. அனுப்பாத டாம், வெறுப்பாகுது டாம். அது வேற ஐயா அது நேத்தானே வேற சொன்னீங்க நீங்க. அது எங்க வேற போனீங்க? பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்குது டாம். வாழ்க்கையை வந்து வெறுக்க வைக்காதுக்கு டாம். நான் இப்பதான் ஒரு 7 நாளா அளவா 1 நேரம் 2 நேரம் சோறு தின்னு இப்பதான் தொப்பை லைட்டா குறையிற மாதிரி தெரியுது. இப்படிலாம் காமிச்சீங்கன்னா திருப்பி நான் வந்து கதகளி ஆட வேண்டியதான். ஆஹாஹாஹா மீன் இதான் மீன் இது பயங்கரமா இருக்குது. நான் ஃபுல்லா இங்கிட்டு நான் கடல் இங்க பீச்ல பிடிப்பாங்கல்ல, ஸ்ட்ரைட்டா போட்ல போயிட்டு அப்படி வாங்கிடுவேன். கடையில போய் வாங்க மாட்டேன். சூப்பருங்க. ஏங்க ஆனதாட்டுங்க ஈஸியா இருக்கு, மாத்திர வேண்டியதாங்க. மாத்தி கடல்ல இறங்கி பச்சை மீனையே சுட்டு திங்க வேண்டியதாங்க. காட்டுவாசி மாதிரி தின்னுட்டு அப்படியே சுத்த வேண்டியதாங்க. பொறாமையா இருக்குதுங்க சீரியஸா. இங்க போனோம்னு வச்சுங்களேன், காலையில இங்க போகணும், இந்த பூந்தமல்லி போனோம்னா அந்த ஃபிஷ் மார்க்கெட் போனோம்னா எப்படா ஏமாத்தலான்னு உட்காந்துருப்பானுங்க. நமக்கு அது எந்த உண்மைதான். மீனே தெரியாது. ஐயோ. சங்கரானா வவ்வால் கொடுப்பானுங்க, வவ்வால்னா சங்கரா தருவானுங்க. சூப்பரா இருக்கு சார். பாத்தீங்களா சார்? அதுல வேற மண்ணுல வேற ஆமா கழட்டி பாத்தீங்களா வச்சிருப்பாங்க சார்? மீனை. ஆமாமா ஐஸ்ல இருந்து இந்த ரெக்க பாருங்க சார். உங்களுக்கு பாத்தீங்களா ஆரஞ்சு கலர்ல இருக்குதா? ஃப்ரெஷ் மீன், ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு சார் அப்படிங்க. அது 4 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு. நமக்கு என்ன மயிரா தெரியுங்க, வாங்கிக்கிறது. சரி ரைட் என்னடா பண்றதுட்டு போறது. அப்புறம் போய் இல்ல பிரசாந்த் ப்ரோ, எனக்கு ம். எப்படின்னாங்க, நான் இது வச்சிருக்கேன், நான் கிளவுட் கிச்சன் வச்சிருக்கேன்ல. ஸோ ஒரு ஆள் இருக்காரு இங்க நம்ம கோலம் கிட்ட. அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாரு. காலைல பிடிச்ச தூண்டில் மீன் தான் எல்லாமே மெசேஜ் அனுப்புவாரு. நான் சூப்பரா வேணும்னு இருக்கும். சொன்னேன் அப்படின்னா சூப்பரா ஃபுல்லா இறால இருந்து மீன்ல எல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிருவாங்க அவங்க. ஓ சரி, நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப நானும் டாமும் வீட்டுக்கு வரேன். வாங்க, கண்டிப்பா வாங்க, பிரச்சனையே இல்ல. போவோம். போய் ப்ரொஃபசர் வீட்டுக்கு வந்து 24வது மாடி போறோமா? 28 அடுத்த நாள் லிஃப்ட் இருக்கு இல்லையா? அடுத்த நாள் பாலிமர்ல சதக் என்று கூத்தினார் தாடிக்காரர் அப்படிங்கணுமா? நான் தெரியும் ஓடணுமா? ஐயா நான் தனியா இல்ல, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க உங்க கூட, கசன் அப்படியா? இருக்காங்க. நான் வந்து இப்படி நினைச்சிட்டேங்க. இந்த திடீர்னு இந்த ஐயா எங்க படத்தெல்லாம் அந்த பிளாட்டுக்குள்ள போகணும்னு டக்குன்னு கதவை சாத்திக்கும்ல. 7 வயசு ஒரு நாய்க்குட்டி வேற இருக்கான். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அப்படியா? அப்ப எப்படியோ இல்ல நான் போய் எப்படி இருந்தாலும் கேப்ப ஃபேமிலி, ஏமா நீங்க எல்லாம் வந்து இங்கதான் இருக்கிறீங்களா இல்ல புடிச்சிட்டு வந்திருக்காரா என்னன்னு கேட்டுக்கணும். ஒரு நாள் நடிக்கிறதுக்கு மட்டும் ஆள் செட் பண்ணிருக்காரா? ஏன்னா விஜய் டிவில வேற தலைய வேலை பார்த்திருக்கேங்க. அதனால பழக்க தோசத்துல வீட்டுல ஆளு செட் பண்ணி ஆடா பாவிகளா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுற பத்தியா டாமு? நடுநிசி நாயகர் மாதிரி எல்லா பக்கமும் வந்து லேமினேஷன் பண்ணி கம்பி போட்டு வச்சிருக்காராம் பிளாட்ல. எதுவுமே திறக்க மாட்டேங்குதான். ஐயா நீங்க என்ன பயமுறுத்துறீங்க. நீங்க போய் ஒரு தின்னுட்டு வாங்க. டெஸ்டிங் போடுறீங்க. நான் போய் தின்னுட்டு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு இந்த ஸ்பேஸுக்கு வந்தா விசுரோட இருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நான் போலான்ட்டு நான் போறப்போ இல்ல நான் போறப்ப விட்டுறாராம். கம்ப்ளீட்டா வந்து நல்ல சாப்பாடு ஓட்டு விட்டுறாராம். நீங்க ஓரப்ப லாக் ஆயிருதான். பாப்ஸ் உனக்கு இருக்கு வா நீ. 24 மாடியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா 20 மாடிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா படியேவான். அங்கிருந்து ஏணில தான் ஏறணுமா. 4 ஃப்ளோரே இல்லையா. நானெல்லாம் பார்த்தனாவே உட்காந்து சரி செத்து போயிருவோம், இது எப்படியும் இறங்க முடியாது,
சரிங்க ப்ரொஃபசர், நீங்க கொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்க வலிக்காம நீங்க கொல்லுங்க நீங்க ஊசி. சொல்றது என்ன தெரியுமா? அந்த ரூம் நம்பர் 1808 படம் இருக்கும் தெரியுமா இங்கிலீஷ் ஃபிலிம்? ஆமா ஆமா. அது மாதிரி தலைய மேல ஒரு டைப்பா கொண்ட போட்டுட்டு தாடி வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டு திரும்பி நிக்கிறாப்ல. அடே அதான் அடே அதெல்லாம் தலைக்கு இப்ப ஒரு இல்லடா. நாள் பார்க்க அதெல்லாம் வேண்டியதுல. வந்து போன வருஷம் எடுத்ததுடா. 1 வருஷம் ஆச்சுடா அந்த போட்டோ ஓ, எடுத்து. போட்டோ மாத்தினா உண்மையை ப்ளூ சொல்லுங்க, டிக் 1 போயின்னு மாத்தாம வருஷமா இருக்கேன் நானு. 1 வருஷமா 5 வருஷமா சொல்லுங்க. 1 வருஷமா சரி, ஓகே. போட்டோ மாத்தினா ப்ளூ டிக் போயின்னு மாத்தாம இருக்கேன் நானு. என் ப்ளூடிக் வச்சு இப்ப நீங்க என்ன வாங்குனீங்க? ஒண்ணும் வாங்கல. அதை வச்சு அப்புறம் ஒரு யூஸ் எதுக்கு? இல்ல. அவர் நிறைய பேர் உசரம் மட்டும் வாங்கியிருக்காரு. ஐயோ ஐயோ. போனா செவரு பூரா எல்லாம் அப்பிருக்கான். ஒவ்வொரு செவருலயும் 4 பேரை வச்சு பூசி இருக்காராம் ஐயோ ஆட்டோக்காராட்டம். ஐயோ. ஐயா ஐயா, நீங்க என்ன பயம்படுத்தாதீங்க, சும்மா இருங்க. நான் வேற திரும்பி திரும்பி என் வீட்டு செவத்தையே 4 தடவை பாக்குறேன். இப்ப புரியுதா யார் செவத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? யோ சும்மா இருங்க, டாபிக்க மாத்துறீங்க. இல்ல, வேற எதை ஆனா பத்தி வேணா பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு ஒண்ணு மட்டும் டவுட் இல்லைங்க. கண்டிப்பா என் மேல் வீட்டுக்காரன் மட்டும் கண்டிப்பா 2 பணமாவது புதைச்சு வச்சிருக்கான். ஏன்னா ஐயா அவன் ஐயா ஐயா அவன் ஐயா. கடைசி 2 வருஷமா டொக்குன்னு இருக்கானுங்க. கம்ப்ளீட் எனக்கு தெரிஞ்சு காங்கிரீட் வந்து இந்த பரப்பு காங்கிரீட் ஃபுல்லா தோண்டிட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுமே நான் என் மேல் வீட்டுக்காரனை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், தண்ணி சொல்லியிருந்தேன் கேன். ஓகே, ம் அவன் வந்து போட்டுருவான் அப்படி சொல்லிட்டு நான் சாதிரி படத்துல சரி தண்ணி தண்ணி கேன்காரன் தான் தட்டுறான் போல ம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சேர்ந்து போறேன். மேல் வீட்டுல டொக்கு டொக்கு டெய்லி தட்டுவான். ம். இப்ப நீங்க சொன்னதுமே எனக்கு வந்து சந்தேகமாகுது, ஏன் மேல் வீட்டுக்காரர் அந்த மாதிரி தான் நான் பண்ணிருப்பானோ. ஒரு நாள் போறேனுங்க. போனா அப்பதான் ம். ரொம்ப தான் ஹால்ல ஏதோ டொக்குன்னு சுத்தி வச்சு டமால் டிமில்ட்டு இருக்கிறான். அது என்ன என்னமோ டிவைடர் கிரியேட் பண்றானா என்ன பண்றான்னு தெரியல. ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கிற நான் ஒரு நாள் என்ன டென்ஷன் என்ன பண்ணிட்டேன், தொடப்பு கட்டை எடுத்துங்க, அந்த கிளீனிங் குச்சி எடுத்து இங்கிருந்து நான் தட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவன் தட்டுறப்ப டக் டக் அப்படின்னா கீழது நாம தட்டுறது டக் டக் அப்படிங்கிறது. இது இப்படி கோடு வந்துன்னா அவர் கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிறது அவரு. அப்புறம் டக் டக்னு நாம இங்கிருந்து டக் டக்ங்கிறது. இதை பண்ணிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நாள். அவனுக்கு என்ன சைக்கோவா என்னன்னு தெரியலைங்க. நான் ரொம்ப போறது இல்லைங்க. எங்காவது புடிச்சு உள்ள உள்ள இழுத்து போட்டு காதை கீதை அறுத்துட்டான்னா அதனால எதனா கம்ப்ளைண்ட்னா இந்த குரூப் ஒன்று இருக்குதுங்க, இந்த ஃபிளாட் குரூப். அதுல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தட்டினா வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. அது அப்படித்தாங்க. அதாவது இந்த ஃபிளாட் வாங்குறவனுங்க எல்லாம் பாவுங்க. உண்மையா வாங்கிட்டு இப்படி ஒரு சைக்கோ மேல வந்துட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆயுசு பூரா ஹெட்போன் போட்டு சுத்த வேண்டியதுதான். நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன். நைஸ் நைஸ் ஒன். ஆனா எவனும் சிரிக்க மாட்டானுங்க, ஏன்னா எல்லாம் லிசனர்ல இருக்கிறானுங்க. இல்ல புரியல. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாது ஒரு எமோஜி போடுங்க. எனக்கு புரியுது எமோஜி நீங்க எல்லாம் பாட்டு போட்டாச்சு. பாடுறீங்க, நீங்க அவங்களுக்கு உண்மையிலேயே என்னன்னா ஃபயரையோ. அப்படின்ட்டு அப்படியே சைலண்டா இருக்காங்க. இது ஒரு ஜோக்காடா அப்படின்ட்டு அப்படியே சைலண்டா இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஒருத்தங்க இப்பதான் வந்து மனசு வந்து ஒரு சிரிப்பு சிரிக்க பிரசாந்த் ப்ரோ விட்டுருக்காங்க. உங்களுக்கு சில போட்டோக்கள் அனுப்பி வச்சிருக்கேன் நான் நான் பண்ணது. பாக்குறேன். இப்ப வந்து அவரோட சமையல் ஸ்கில்ஸ காட்டுறாப்புல உங்ககிட்ட. அடேங்கப்பா. அதுக்கு ஆப்வியஸ்லி டூட். டாம் மட்டும் தான் பண்ணிருக்காங்களா? இருங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். எல்லாம் பயங்கரப்பா. சூப்பர் யோ சூப்பர். ப்ரொஃபசர் எனக்கு அனுப்பு, நானும் பாக்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கூட கூச்சப்படாம, இல்லையா நான் பீச்ல போய் மீன் வாங்கல, நீயே எனக்கு சோறு அமுச்சு விட்டுரு அப்படின்றேன். இல்ல பயங்கரமா வச்சிருக்காரு. அப்படி எல்லாம் செட்டப்பா வச்சிருக்காரு. ஆனா என்ன இருந்தாலும் அப்படியா? டாம் வந்து ரொம்ப ரியலா இருக்கு. எனக்கு டாம் தான் பிடிச்சிருக்கு. ரைட். இப்ப நினைப்பாப்ல, நான் என் ஸ்கில்ஸ காட்ட வேணா, நீ என்ன சபையில வந்து அசிங்கப்படுத்தி இல்ல அப்படி விட்டுறேன்னு. இல்ல. 2 பேர் அது அவர் வந்து ஹோட்டலுக்கு பண்றாரு. அதனால அந்த 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 குவாலிட்டியில இருக்கு. இது வந்து நம்ம வீட்டு சாப்பாடு. அதனால தட்டத்தோட சும்மா பளபளக்குது. அந்த தட்டுல வச்சு அமிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நெத்திலி ஃப்ரை, எறா, ஐயோ ஐரா ஜோ மீன், தண்ணி இனியாவது ஐரா குடிச்சு கம்முன்னு மீன், படுக்க மத்தி வேண்டியதான். மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு. மீன் சாப்பிட்டா உடம்பு நீங்க இப்ப உசுப்பேத்தி ஆமாங்க. அவரை வந்து பிரியாணி ஆர்டர் வைக்க இல்ல போறீங்க. இல்ல ஆமாங்க. இல்லங்க இங்க இவனுகிட்ட ஸ்விக்கியில மீன் ஆர்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பழைய பேப்பர் ஆர்டர் பண்ணி வாயில தின்னுக்கலாங்க. அதுக்கு பிரசாந்த் சார் ஒரு டவுட். மேடம் பூந்தமல்லியில பிளாட் 2.5 கோடி ரூபாவா? எங்கம்மா? பூந்தமல்லியில பூந்தமல்லியிலங்கம்மா 2.5 கோடியா? இல்ல, நீங்க பூந்தமல்லியில தான் மீன் வாங்கிட்டே இருக்கீங்க, அதனாலதான் உங்க பிளாட் அங்க இருக்கும்போது 2.5 கோடி அங்க இல்ல நினைச்சு கேக்குறேன். பூந்தமல்லியில போட்டாங்க பாத்தீங்க. பூந்தமல்லியில் 2.5 கோடிக்கு 3 பிளாட் வாங்கலாமா? இல்ல நீங்க பூந்தமல்லி மீன் கடையை விட மாட்டேன்றீங்களே, அதனால இல்ல கேக்குறேன். ஒருவேளை அங்கதானமா பூந்தமல்லியில அவ்வளவு ரூபா கொடுத்து அங்கதான் வாங்கிருக்கீங்களோன்னு. இல்லம்மா. அங்கேயே நேமா பிளாட் அது அந்த தப்பை மட்டும் வாழ்க்கையில பண்ணவே மாட்டோம்மா.
நாம கடைசி வரைக்கும் வாடகையில இருந்துட்டு ஜாலியா 2 வருஷத்துக்கு இன்னும் காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அதான் ஃபன்னு. சொந்த வீடெல்லாம் வாங்கி அதில வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி போட்டு அதுக்கு நம்ம கையில ஆவாது. அதனால வா ஒரு நல்ல ஓனர் ஒருத்தர் மாட்டிட்டாரு. அதனால அவரு நான் என்னைய பார்க்க மாட்டாரு. நானும் அவர பார்க்க மாட்டேன். 1ஆம் தேதி வாடகை அனுப்பிச்சுட்டா கம்முனு இருந்துருவாரு. ஷார்ப்பா 1ஆம் தேதி வாடகை அனுப்பிச்சுருவேன். அவ்வளோதான். அவருக்கும் ஐயா, இத எனக்குமான கேளுங்க, இத தொடர்பு கேளுங்க. அவ்வளோதான். பிரசாந்த். ம். இங்க லங்கி இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காருங்கய்யா. ஆமா. டக்குன்னு அவர் ப்ரொஃபைல வந்து நான் கிளிக் பண்ணேன். ப்ரொஃபைல பார்த்துமே எனக்கு யார் மாரி இருக்குன்னா, ம். இந்த அந்நியன் படத்துல அந்த வடச்சட்டிக்குள்ள போய் ஒருத்தர வறுப்பாங்கல்ல, ம். அப்படியே அவர் ஃபேஸ் இருக்குதானே இவருக்கு. அப்புறமேட்டு நான் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தா, அவர் மூஞ்சி வேற மாரி இருக்குது. கவர் ஃபோட்டோல. நானே ஒரு செகண்ட்ல ஏமாந்து போயிட்டேன். அவர் அவர் நம்மளோட மாரி தான் ஃபேன். இருக்காப்ல. ஆமாமா. அவர் நம்மளோட ஃபேன். ரொம்ப வெகு நாள் ஃபேன் அவர் லங்கி இளங்கோவன். ம். பூந்தமல்லியில எங்க மீன் அதாம்மா அந்த வாங்குறீங்க? மீன் மார்க்கெட் இருக்குல்ல? அது வானகரமா வானகரம்ல? பாருங்க. நான் மாறி சொல்லிட்டு இருந்தேன். அடடடடட. நானும் இவ்வளவு நேரமா பூந்தமல்லி எங்கடா சாரிம்மா. மீன் அந்த விக்கிறானுங்கன்னு யோசிச்சுட்டே வானகரம் தான். இருக்கேன். வானகரமே தாம்மா. அதாம்மா அந்த உங்களுக்கு மீன் மார்க்கெட். அந்த பிழைய வந்து திருத்தணும். நீங்க வந்து குடு மேல ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தீங்களா கார்த்தி? இல்லைங்க, நான் வானகரத்துல தான் வாங்குவேன். இவர் பூந்தமல்லி அதாம்மா இல்லம்மா பூந்தமல்லிலாம் நமக்கு நானு தெரியாது. எல்லாம் போய் வாங்கிட்டு கடை ஓ தெரிஞ்சுன்னா அதாம்மா. இல்ல வாங்கலாம்னு தான் நான் அந்த கேக்குறேன். காலையில 4 மணிக்குமா போய் அரை தூக்கத்துல போய் மீனை வாங்கிட்டு வந்து அது சுறா மாதிரி என்னமோ வாங்கிட்டு வந்தேன். அது வேகவே இல்ல. எங்க அம்மா போட்டு எங்க அம்மா அப்பதான் வந்துருச்சுங்க. திட்டுச்சு. இது என்னடா மீன் இது அப்படின்னுது. ஏம்மா அவன் தாம்மா சொன்னா ஆரோக்கியமா இருக்குன்ட்டு. அவன் ஏதோ போட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 நோட்டு அப்படியே ரூ. 500 நோட்டு அப்படியே கட்ட வச்சுட்டு, நம்மள ஏமாத்துறதுக்குன்னே கொண்டுருப்பான். ஆனா வந்து அங்க வாங்குனேன். அற்புதமான மீனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து அடி ஆழத்துல இருந்து கொண்டுட்டு வந்ததுங்க. நீங்க கீழேயே வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு இல்லம்மா, நீ நினைக்கிறேன், மேல கீழ கூட போகாம. பரவால்ல. மேல உள்ள போனீங்கன்னா, பல கில்லாடி எல்லாம் இருக்கானுங்க உள்ள. அது நம்ம மூஞ்சி இல்ல, அது கேரளா மீன் தான், ஐஸ் மீன் தான். அது எல்லாருக்குமே தெரியும். 3 நாளுக்கு அப்புறம் தான் வருது. கேரளால இருந்து அதாம்மா வரணும்ல இங்க. அந்த ட்ரக் அது 3 நாள் மீன். காசிமேடு போனீங்கன்னா அதாம்மா தான் அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படிலாம் இல்ல. கிடைக்கும். ஏங்க. பீச் ஓரத்துல இந்த பக்கம்லாம் வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா தான் மீன் கிடைக்கும். நீங்கலாம் போனீங்கன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்ப நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் பிரசாந்த். ஒரு ம். சின்ன பையன் வந்து கறி கடைக்கு போவான். அண்ணே ம். 1/4 கிலோ கறி குடுங்க அப்படின்னு கேட்பான். ம். அவன் வந்து கறி போடுவான். போட்டதுமே அண்ணே ஈரல்ண்ணே. ம். வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்குண்ணே அப்படின்னு சொல்லுவான். ம். 2 ஈரல் போடுவான். இல்லண்ணே ம். இன்னொன்னு போடுங்கண்ணே அப்படின்னா ஈரல் போட்டுருவான். வாங்கிப்பான். ம். அண்ணே என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் கேட்டாங்கண்ணே. அதுக்கு ஒரு 1/4 ம். கிலோண்ணே அப்படின்பான். கேட்டுட்டு இன்னும் அதுல ஒரு 3 ஈரல வாங்கி போட்டுப்பான். ம். அப்புறமேட்டு அண்ணனே எங்க அம்மா வந்து 1/2 கிலோ தானே சொன்னாங்க. நான் மாத்தி வேற தெரியாம வந்து இப்படி வாங்கிட்டேனே. இன்னொரு 1/4 கிலோ குடுங்கண்ணே அப்படின்னுவான். அவன் ம். அப்படியாப்பா சரிவான்னுவான். அதுக்கு ஈரல் வாங்குவான். ம். வாங்கி முடிச்சுட்டு, இப்படி நம்ம ஏமாத்தி வாங்குனா தான் வந்து நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி போய் வெயிட் போட்டு பார்ப்பான். ம். பார்த்தா 1 கிலோ 300 கிராம் இருக்கும். ம். கிட்டத்தட்ட 1/2 கிலோ கறி ஏமாத்திருப்பான். அந்த மாதிரி இங்கிட்டு போனோம்னு வச்சுக்கங்க. ம். ஸ்ட்ரெயிட்டா போனதுமே வந்து மத்தி மீன் இருக்கு அப்படின்னா வந்து ரூ. 100 குடுங்கம்பேன். ம். இப்ப நம்ம கடையில போய் வாங்குனோம்னா ஒரு குவான்டிட்டி குடுப்பாங்கல்ல. அத விட டபுள், ட்ரிபிளா ஆமா. குடுப்பாங்க. ஓகேவா? இங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் வாங்குனோம்னா. வாங்கிட்டு இன்னொரு கவர்ல ஐலா வாங்குவேன். ம். அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏன்டி என்கிட்ட நீ என்னன்னு சொல்லி மீன வாங்குன? அப்படின்னு சொல்லி அவன் ம். பார்ப்பான். கொஞ்சம் கூட கூச்சப்படாம வாங்கிட்டு, சரி ஓகே அவ்வளவுதானே பக்கத்து போட்டுக்கு போயிட்டு நண்டு வாங்க வேண்டியது. ஓ! அதெல்லாம் வாங்குனோம்னா நம்ம விலையும் டாம், நீ அஃபோர்டபுளா வாங்குறது இருக்கும். மத்தியா சாலையா? கேரளா மத்தியா சாலையா? அது பார்த்து வாங்கிருக்கியா? மத்திங்க. இல்ல மத்தி நெல்ல இன்னொன்னு கிடைப்ப. டாமு, ஒரு விஷயம் ம். சொல்லணும் இங்க. என்னன்னா, ம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதெல்லாம் லோக்கல் மீன் தான் கிடைக்கும். இங்க போறது ம். வவ்வால் மீன். அது ம். என்ன வவ்வாலுக்கு என்ன அது இங்கிலீஷ்ல? வவ்வாலும் கிடைக்கும். நோ. பாம்ஃப்ரெட் தான். பாம்ஃப்ரெட். அது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நாம இங்க இவனுக்கு ம். வானகரத்துல வந்துட்டு பாம்ஃப்ரெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படிங்கிறது. அவன் இன்னைக்கு காலையில 3 மணிக்கு தான் பிடிச்சது அப்படிங்குமா. ம். அது இங்க 3 மணிக்கு பிடிச்சிருக்காது. 4 நாளுக்கு முன்னாடி பிடிச்சதா இருக்குது. கரெக்ட். இல்ல இங்க போய் கரெக்ட்டா போயிட்டு வருவானுங்க. வரும்போது ஏமாத்துவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, ஆல்ரெடி ஐஸ் மீன் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. ம். வரப்ப ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற மீனோட அத மிக்ஸ் ஓ! பண்ணிருவானுங்க. அந்த பெரிய பெரிய மீன ஏமாத்துவானுங்க. ஆனா நீங்க டச் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிரும். அது ஐஸ் மீனுன்றது ரொம்ப எவிடென்ட்டா ஓ! தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மாரி எல்லா பெரிய மீனுமே இருக்கும். இது சின்ன மீனுமே இருக்கும். எவனாலையும் ஆகுது. நான் குழம்புக்கு சோறு தின்றதுக்கு ஒண்டி ம். டிடெக்டிவ் மாரி வந்து பூத கண்ணாடி எல்லாம் எடுத்து தான் போக மாட்டேங்குது. இது எவனால ஆகும். ஆமாமா. இல்ல. கண்டிப்பா ஏமாத்துவானுங்க. இல்ல டாமு, 200% என்ன ஏமாத்துவானுங்க. என்ன ஒரு பார்த்தாகணும். கொடூரமான விஷயம் தெரியுமா? இதெல்லாம் ம். குறைஞ்சபட்ச நேர்மை எல்லாத்துக்கிட்டயும் இருக்கணும் டாமு இதெல்லாம். விக்கிறவன் எல்லாத்துக்கிட்டயுமே இப்படி நான்வெஜ் எல்லாம் விக்கிறானுங்கன்னா, மக்களோட ம். ஆரோக்கியத்துக்கு விக்கிறோம். அதானே? காச தாண்டி கரெக்ட். மக்களோட ஆரோக்கியம் வந்து, அவன் இதை ஒழுங்கா வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாம நிம்மதியா இருப்பான். அப்படிங்கிறப்போ நல்லதா ம். குடுக்கலாம்ல டாமு. கரெக்ட். இதுல என்ன ஏமாத்தி என்ன பண்ணி என்ன பண்றானுங்கன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன் நானு.
ம்ஹ்ஹ்ம். மாறினா சந்தோஷம். சரி. ஆனா அந்த தூண்டில் மீன் இதுல அது இதை பத்தி எல்லாம் ஒரு நாள் பேசுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இல்ல ம். பிரசாந்த் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. ம், தங்கல் மீன் சொல்றாங்கல்ல, ம், தங்கல்ல இருந்துட்டு அதாவது 10-15 நாள் வந்து ம், சீல இருந்துட்டு எடுத்து வர மீனுக்கும் ம். தூண்டில் மீனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு யா ப்ரோ. யா யா கண்டிப்பா சோ தங்கல் மீன்ன்றது ஆல்ரெடி அவங்க புடிச்சு ஐஸ்ல வச்சுட்டு போட்டு வச்சுட்டு ஆமா நம்மளுக்கு வரக்கே 10 நாள் ஆமா ஆயிரும். கரெக்ட். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரெஷ் போறது மீன்வாங்க. ப்ரொஃபசர் நான் போறது பாத்தீங்கன்னா, விடிய காலம் 3 மணிக்கு இல்லன்னா வந்து நைட்டு 1 மணிக்கு போயிருவாங்க. ஓகே ஓகேங்களா? ஓகே காலையில 5:30 மணிக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா, ஓகே 6, 6:30 மணி அந்த வாக்குல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போட்டா வரும். அப்படியே வலையோடயே வரும். ஓகே ஓகே வலையில இருந்து மீனையே அப்பதான் பிரிப்பான். ம் 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 நான் அப்படிதான் வாங்குவேன். ஏன்னா நான் பெரிய மீன் போட்டு இங்கிட்டு சமைக்க மாட்டேன். இப்ப நம்ம ஊர் பக்கம்லாம் நான் திருச்செங்கோடு தானே. ம் நான் அங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஏரி மீன் தானே கிடைக்கும். ஆமா வேற என்ன என்ன இருக்கு கட்லா, ஆ ரோகு தான். வேற எதையுமே நம்ம வாங்க ஏங்க முடியாது. மேட்டூர் மீன் கிடைக்கும்ல, மேட்டூர் அது மீன் மா ஆத்து மீன் கிடைக்குங்க. அதான் சொல்றேன். ம் கட்லா, ரோகு தான் நல்லா ம் இருக்கும். மத்தபடி எதுவுமே பெருசா நீங்க வாங்க முடியாது. டேம் மீன் அவ்வளோ டேஸ்ட் வராதுங்கம்மா. ஆமா. அது சும்மா அது அதுனா நம்ம அங்க ம் பெரிய மீன் போட்டு நம்ம குழம்பு ம் வைப்போம். இங்கன்னா நான் சின்ன மீன் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வறுக்கிறதுக்கு தான் பெரிய மீன் வாங்கிப்பேன். ஓகே ஓகே ம். இல்ல அதான் ஆனா எல்லாமே அவைலபிளா இருக்கும், கிடைக்கும். நீங்க ஒரு நாள் வந்து மீன் வாங்கணும்னா, ஒரு நாள் என்ன பண்ணுங்க, அதையே வந்து விளாகா பண்ணிருங்க. நீங்க வேற படம் ரிவ்யூ பண்றீங்களா? அப்படி பண்ண இல்ல முடியாதா? இன்னொரு சேனல் இருக்குது. நாம ம். எல்லாம் பண்ணுவோம். இது இந்த வருஷம் வேலையா அப்படியா? தான். சரி, சரி, இந்த சரி. வருஷம் பிரசாந்த் ப்ரோ, நீங்க பாட்டுக்கு மீனை பத்தி பேசி அதுக்கப்புறம் மீன் சாப்பிடறதுக்கே பிடிக்காம பண்ணிடாதீங்க ப்ரோ. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ. நீங்க வேற 10 நாள் 15 நாள், நான் வேற சும்மா இல்லாம போனேன்னா 3 கிலோ 4 கிலோ எடுத்து இல்ல இல்ல ஃப்ரீசர்ல இல்ல போட்டு இல்ல டெய்லி வறுத்து தின்னுட்டு இல்லம்மா, உட்காந்துருப்பேன். அது என்னன்னா தங்கல் மீன்ன்றது வந்து அது ஃப்ரெஷ் தான். என்ன ஒரு பிரச்சனைனா வந்து அவங்க வந்து குடுக்கறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நம்ம ஆட்கள் வந்து விக்கிறவங்க வந்து அதுல வேற ஐஸ போட்டு ஒரு 5 நாள் 6 நாள் வச்சு கொடுப்பாங்க. ம் அதான் பிரச்சனையே. இல்லம்மா இந்த டீப் சீ ஃபிஷிங் எல்லாமே 5-6 நாளுக்கு அப்புறம் தான் அது வந்து சேருது. அது டீப் சீ ஃபிஷிங்னா அங்க போய் பிடிக்கிறானுங்க, புடிச்சு பாக்ஸ்ல போடுறாங்க, வச்சு தான் கொண்டு வந்து தர்றாங்க. இதான் உண்மை. நான் ஆமா ப்ரோ, எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. பின்ன என்ன, கரையோரத்துல உட்கார்ந்தா மீன் பிடிக்க முடியும்? எல்லாம் போயிட்டு தான் வராங்க. என்ன கேரளாவுல அவன் உள்ள போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்துட்டு அப்புறம் அங்க இருந்து டிராவல் ஆகி இல்ல வர்றதுக்கு இல்ல 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 அப்படி எவ்வளவு டைம் நினைக்காதீங்க. எடுக்குது இல்ல தெரியுதா? இல்ல அப்படி எக்ஸ்ட்ரா 2 நினைக்காதீங்க. டேஸ் ஏன்னா எங்கேயும். வந்து இங்க வந்து தங்கல், அதான் சொல்றேன், தங்கல் வேற. டெய்லி நைட்டு போயிட்டு கரையை ஏறி போயிட்டு காலைல வர மீன் அவங்க கொண்டு ம். வர மீன் வேற. இப்ப டாம் சொன்ன மாதிரி வலையில இருந்து ஏன்னா எடுத்துறாங்கன்னு இது சொல்லுவாங்க வந்து தெரியுமா? சின்ன இந்த கட்டுமரம் மீன் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப டீப் சீ எல்லாம் போக மாட்டாங்க. கரையிலேருந்து மீறி போனா 3 to 4 கிலோமீட்டருங்க. ஒரு நல்ல தண்ணி, அதாவது இந்த சகதியெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல போய் நின்னு வலைய போட்டு ஒரு 1, 2 மணி நேரம் புடிச்சுட்டு, கையோட அப்படியே கொண்டு வந்து விக்கிறதுங்க. இதுக்கு டாம், அந்த மீன் எந்த ஏரியால நான் வாங்குறீங்க? ஈஸியா இல்லைங்க. காணத்தூரு, பனையூரு. தானத்தூரா? ஆமா. இங்க எல்லாமே இருக்குங்க. ஓகே இந்த ஓகே. நம்ம திருவான்மியூர் போஸ்ட் ஆஃபீஸா, அந்த பீச்சு, அங்க எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தேடுனோம்னா எல்லா இடத்துலயுமே இருக்குதுங்க. இல்ல அங்க வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் இருக்கும். பிரசாந்த். நான் ட்ரை ஆ பண்ணேன். ஆனா இங்க தான் வந்து போனீங்கன்னா, நீங்க பனையூர் மேல போனீங்கன்னா அந்த சின்ன மீன் மட்டும் தான் வாங்க முடியும். கோவளம் பக்கம் போக போக கொஞ்சம் நீட் ஆயிருது இல்லையா? இல்ல கோவளமே நீங்க போக ஆ. தேவையில்ல. பெரிய மீன் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே அவைலபிள்னு நான் சொல்றேன். ஓ! காணத்தூர்லயே இருக்கு. ஆமாமாமா. காணத்தூர் போனீங்கன்னாவே வில் பி ஏபிள் டு கெட் குட் ஃபிஷ். அதெல்லாம் எல்லாமே கிடைக்கும். லொகேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நாள் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ம். அதான் பிரசாந்த் bro, ம். காணத்தூர் இப்ப டாம் சொன்ன மாதிரி அங்க அவைலபிலிட்டி. எனக்கு வந்து க்ளோசஸ்ட் லொகேஷன் வந்து எனக்கு இங்கதான். எனக்கு நான் போக தேவையில்ல. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு ஒன்றுவாங்க. நான் போறது இல்லை நானு மேக்ஸிமம். அப்பதான் ஏமாத்துவானுங்க. சார் உங்களுடைய இல்லம்மா, வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நாங்க குடுக்குறோம் சார். சார் ஃப்ரெஷ் மீன் சார். இல்ல இல்ல அப்படின்னு அவங்க ஏமாத்துவானுங்க. போட்ல இருந்து இறக்கும் போதே டாம், எனக்கு அவங்க போட்ல இருந்து இறக்கும் போதே வில் சென்ட் மீ போட்டோ இன் வாட்ஸ்அப். ம். சரியா? எனக்கு கேட்பாங்க, அண்ணா இந்த மீன் வந்து வஞ்சர மீன் அப்படின்னா வந்து நான் 8 கிலோ இருக்குன்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ம். ப்ரான்ஸ்னா அந்த நார்மல் ஒயிட் ப்ரான்ஸ் இல்லட்டாமா, இல்ல வந்து இது டைகர் ப்ரான்ஸ் என்னன்னா, இருக்கா? இப்போ இவர் வந்து ரெகுலர் பையர்ல, ம், அப்படிங்கிறப்போ ம், உங்களுக்கு ம். அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்துரும். இப்ப நான் கரெக்ட், கரெக்ட். ரெகுலர் அதெல்லாம் பல்க். இப்ப நம்ம நீங்க 1 அங்க கிலோ 2 கிலோ வாங்குறீங்களா? ம். வாங்குறோம், 2 வானகரத்துல கிலோ 10 கிலோ வாங்குறீங்களா? வாங்குறேன். டைகர் ப்ரான்ஸ்லாம் கிலோக்கு எவ்வளவுக்கு வாங்குறீங்க? பிரான்ஸ் வந்துட்டு சின்னது வந்துட்டு ரூ. 200 ரூ. 250 கிடைக்கும். பெருசு வந்துட்டு ரூ. 300 350 டைகர் கிடைக்கும். நல்ல பயங்கர பெருசா இருக்குமே அதுவேவா? நல்லா பெருசே ரூ. 300 ஓ! 350 தான் ஓகே, வரும். இருங்க, டைகர்னா ஒயிட்டா இல்ல வந்து அந்த பிளாக் ப்ரௌனிஷ் வரியா பிளாக் இருக்குதா? பிளாக். பிளாக், அந்த பிரவுன் லாஸ்ட் அந்த கார்ல. டைகர் பிரான் தான் சொல்லி நான் விற்பானுங்க. அதுதான் நீங்க என்ன கேக்குறேன். கலர் ஏன்னா தான் வேற வந்து இங்க சொல்லிட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஒயிட்டே பெருசா வந்து பண்ணையில வளர்க்க பிரான்ஸே டைகர் பிரான்ஸ் வித்துட்டு இருப்பானுங்க. அதுக்கு தான் கேக்குறேன். நான் வந்து பிளாக் வாங்குவேன் ப்ரொஃபசர். 450 ரூபா. அதுதான் டைகர். 450 பிளாக் ரூபா. ப்ரௌனிஷ் ஆமா. ஷேட்ல இருக்கும். ம்.
ஓ சூப்பரா இருக்கும். பிரசாந்த் ஆமா ம். ப்ரௌன் ஹலோ ஷேட்ல லாஸ்டா அந்த வால் கிட்ட அந்த ஓகே மாதிரி ஓகே வரும். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. தமிழ். பிரசாந்த் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தமிழ். ஐயா நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து நீங்க பிரசாந்துக்கு ம் நலன் நலன் விசாரிக்கிறதா முக்கியமா? சொல்லுங்க தமிழ். எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்குது, கொஞ்சம் டானிக் வேண்டாம். ஜி நான் கொஞ்சம் ஞாபகம் கால் இருக்கா அழுத்தணுமா நீங்க கோல்டு பத்தி ஏங்க பேசலாம்னு சொல்லி ஏங்க போட்டு தெரியுதுங்க போட்டிருந்தீங்கல்ல? தெரியுதுங்க ஞாபகம் இருக்குதுங்க. கோல்டு மோசடி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ரைட்டு. ஆமா ம் ஆமா. ஜி எப்போ பேசலாம்? என்ன பேசணும் தமிழ் அதுல? நிறைய இருக்கு. இல்ல அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், அதுதான் என்னோட கேள்வி. இல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு. ஓகே, எப்படி ஏமாறக்கூடாதுன்னு இருக்கணுமா? ஆமா அது ஒரு கண்டிப்பா. நாள் இங்கேயே பேசுவோம். நீங்க ஏன் அங்க போவீங்க? இங்கே பப்ளிக் ஃபாரம். இல்ல ஏமாற கூடாதுன்னா ப்ரோ, இல்ல எப்படி சேர்ந்து ஏமாத்தலாம்னா? எனக்கு நிறைய பிரசாந்த கூப்பிட்டு உட்கார எனக்கு சில பல வச்சிருவோம். வீடியோக்கள் அனுப்பிச்சு விட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த போலி தங்கம் வச்சு காசு வாங்குறது. அத பிடிக்கிறவர் இவர் இவர் தானா? போய் ஆபீசர் ஏமாந்தாப்ல இவர் தானா? தலைவன் அதானே? ஆஹா, இவர் அந்த போலி தங்கத்தை பிடிக்கிற ஆபீசரா? ஆபீசரே இவர் தானா? பேங்க்ல இருக்கீங்களா தமிழ் ப்ரோ? இல்லைங்க, ஆமாமா எஃப்சிஓ ஆடிட்டிங். ஆமாவா இல்லையா? ஆமாதாங்க எஃப்சிஓ ஆடிட்டிங். சரி, ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? இல்லைங்க, மக்களுக்கு நிறைய தெரியும், நிறைய ஏமாறாங்க. சரி, இல்ல என்னங்க மக்கள் ஏமாறலைங்க, பேங்க் அதுல இல்லாம எங்களுக்கு ஏமாந்து போகுது. இல்ல பேங்க்ல மக்கள் எங்க பெரிய பெரிய கடையே ஏமாத்துறாங்க மக்கள். பெரிய பெரிய கடைங்க ஏமாத்துறாங்க மக்கள். மக்களை ஏமாத்துறாங்களா? ஆமா, இப்ப ஸ்டோன் வச்சு ஆமா, வந்து இப்ப கூட இந்த என்னங்க சொல்றீங்க அப்படியா தமிழ் செல்வன்? சரி தமிழ் செல்வன், ஒண்ணு பெரிய பெரிய பண்ணுவோம். இது ஆரம்ப என்னன்னா, நாளைக்கு நான் ஒரு எபிசோட் போடுவோம். நாளைக்கு ஒண்ணு பண்றேன். எல்லாம் செட் பண்றேன் நானு. நாளைக்கு வந்து லைவ் போட்டுறேன். நம்ம இதுல போட்டு ஒரு 7 மணி இல்லாட்டி 7:30 மணி நீங்க காலைல வாங்க. காலைல வந்துட்டு நான் அப்படியே நம்ம மைக்கு அப்படியே மைக் இருக்கும். நீங்க ஒரு கான்வர்சேஷனா பேசிங்க, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இல்ல தமிழ் சார், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன் அப்படின்னா, ஒரு ஜுவல்லரிக்காரன் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல, அவன் வீடு மட்டும் 400 கோடி ரூபாய் கட்டி வைக்கிறான். இல்ல அதுதாங்க இவனுக்கு என்னன்னா உலகத்துல தொழில் பண்றவன் பூரா வந்து பல்ல கெஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், வாழ்றதுக்கே கஷ்டப்படுறானு. எப்படா இவனுக்கு இவ்வளவு காசு சேருதுன்னா, என்னன்னா இந்த தங்கத்துல அடல்ட்ரேட் பண்ணாம தங்க பிசினஸ்ல இவ்வளவு காசு வரக்கு வாய்ப்பே இல்லை தமிழ் சார். இப்போ ஒரு தனிஷ்க்கு இருக்குது அப்படின்னா, தனிஷ்க்கு வந்து நாம கொடுக்குற தங்கத்தை கூட உருக்கிதான் வாங்குது. அவ்வளவு அந்த தொழில வந்து அவ்வளவு வேக்கியனமா இருக்கிறானே. சரி, எல்லா கடையும் சொல்ல வரல. ஹலோ, பேசிக்கா நான் என்ன கேக்குறேன், பேசிக்கா இந்த டயர் 2 கடைகள் தான் ஏமாத்துறாங்களோ? அதாவது இல்ல எல்லா கடையும் இருக்கு. இதை விட வெள்ளியில இதை விட பயங்கரங்க. வெள்ளியில எல்லாம் நீங்க போடுற கொலுசு எல்லாம் வந்து 60 டச் 70 டச் தான் வரும். புரியல, கேட்கல. ஓகேவா? வெள்ளி கொலுசு போடுறீங்களா, அதெல்லாம் வந்து 60 டச் தான் வரும். சேலம் கொலுசு எல்லாமே 60 கட்டா? புரியல. 60 டச்சுங்க. அதாவது 60% தான் வந்து வெள்ளி இருக்கும், மீதி 40% வேற வேற உலோகம் இருக்கும். ஓகே, அது நியாயமா எவ்வளவு இருக்கணும்? நியாயமா வந்து நீங்க கொடுக்குற ரேட் வந்து 60 ரூபா தான் கொடுக்கணும். 100 ரூபா கேட்கல. நீங்க சொல்றது சரியா பேசணும். நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் அடிக்குது, பிட்டா கேக்குது. இல்ல நான் வந்து இப்ப பஸ்ல இருக்கேன். இப்ப வந்து வெள்ளி வந்து 60 டச்சு தான் நீங்க கொடுக்கணும் பணம். அப்போ 100 ரூபாய்க்கு வந்து நீங்க 60 ரூபா தான் கொடுக்கணும். ஓகே, நான் என்ன சொல்றேன், இது இப்போ வந்து உட்காந்து இந்த அவசர கதியில பேச வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு நான் தான் சொல்றேன், அந்த லைவ் ஒன்று போடுறேன், யூடியூப் சேனல்ல போடுறேன். உட்காந்து பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். நம்பர் 1 அது ஒன்று எனக்கு கிளியரா சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கன்சியூமரா ஒருத்தன் வந்து தங்கம் எப்படி வாங்கணும், எதை செக் பண்ணணும், வாங்குறதுக்கு முன்னாடி எதை செக் பண்ணணும், வெள்ளி வந்து எதை செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அவனுக்கு எப்போ தெரிய வருதுன்னா, விற்க போகும்போது தெரிய வருது இல்லைங்களா? கண்டிப்பா விற்க போகும்போதுதான், போய் எங்காவது போய் விற்க போகும்போதுதான் அங்க போய் அடி வாங்குவாங்க எல்லாரும். வெள்ளி வந்து ஒருத்தர் விற்கிறான்னா அது 100% வெள்ளியா தான் இருக்கணுமா? இல்ல 92.5 தான் இருக்கு. 92.5. இவனுக்கு 92.5 இல்ல, இவனுக்கு 60% தான் வைக்கிறானுங்க. அதுலயே 32% வந்து ஏமாத்திடுறானுங்க.
ஆமா கண்டிப்பா ஏமாத்துறாங்க. இது எவ்வளவு எத்தனை கடைகள் இப்படி நடக்குது? தமிழ்நாடே அப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற கடைகள். எப்படியோ எப்படி சொல்றீங்க? அப்படி சொல்ல முடியாதே. அப்படி பார்த்தா அப்ப எல்லாருமே தப்பா அப்போ? எல்லாமே ஐயா மார்ஜின் பிரசாந்த் ஐயா வச்சுட்டு எல்லா கடையிலயும் என் அப்படிதான் இல்ல இருக்கிறாங்க. ப்ரோ ஒரே மார்ஜின் நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ அவரு பேசுனவர் யாரு ப்ரோ? நீங்க இப்போ பற்ற இல்ல வச்சிருக்கீங்களா இல்ல இல்லையா? அவரு ஆடிட் பண்றாரு ப்ரொஃபசர். அவர் வந்து தங்கத்து தமிழ் ப்ரோ நீங்க ஆடிட் பண்றீங்க கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ வெள்ளியா இருந்தாலும் சரி கோல்டா இருந்தாலும் சரி, இப்போ 100% கோல்ட்ல வந்துட்டு இப்போ நான் 1 பவுன் கோல்டு வாங்குறேன்னா அந்த 1 பவுன்ல வந்துட்டு எதுவுமே என்னால தோடு பண்ண முடியாது. எதுவுமே அதாவது என்ன எனக்கு வேணுமோ கம்மல் வேணுமோ மோதிரம் வேணுமோ பண்ண அக்கா முடியாது. ஸோ வந்து 916 கிராம் மட்டும் கோல்டு எடுத்துக்கிட்டு அக்கா அதெல்லாம் 1.5 ரைட்டுக்கா. கிராம் வந்து நான் செம்பு கலந்தா மட்டும்தான் அதுல டிசைன் வரும். அக்கா அதெல்லாம் ரைட்டு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இப்படிதான் காலங்காலமா வித்துட்டு இருக்காங்க. நம்ம மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுதான் அதுல செம்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் வித்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப 8 கிராம் வந்து கோல்டு என்கிட்ட கடைக்காரன் விக்கிறான். எனக்கு ஒரு கம்மல் விக்கிறான்னாவே அதுல 1.5 கிராம் வந்துட்டு செம்பு தான் இருக்கு. செம்பு வந்து விலை எவ்வளவுனா ரூ. 30 ரூ. 40 அந்த மாதிரி தான் வரும். அட் த சேம் டைம் என்னன்னா 8 கிராமுக்கு வந்துட்டு 1.5 கிராம் வந்து செய்கூலி சேதாரம் போடுவான். மொத்தத்துல ஒரு சவரன் நான் வாங்கினேன் அப்படின்னா 3 கிராம் வந்துட்டு அந்த கடை ஓனருக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ வந்து இன்னைக்கு விற்கிற விலைக்கு ரூ. 22,000 22,500 கணக்கு வந்து ஒரு சவரனுக்கு வந்துட்டு நகைக்கடை ஓனருக்கு ப்ராஃபிட். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு யாருக்கும் தெரியல. அக்கா இல்லம்மா அதெல்லாம் இல்ல ரைட்டு. பிரசாந்த் ப்ரோ வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அரஸ்பத்துல பற்றதா வச்சிருக்கான். ஓகே. நான் அவன்கிட்ட நம்ம கூட்டு வந்தா கேட்கலாம் அவன் எப்படி நீங்க அவன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. யா கரெக்டா இருக்கும். தமிழ் செல்வனையும் அவரையும் பேச விட்டா சூப்பரா இருக்கும். பற்ற வச்சிருக்கான் அவன் அரஸ்பத்துல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 2008ல இருந்து பாத்துட்டு இருக்கான் அவனை. க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவன். பற்ற வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அரஸ்பத்துல தான் இருக்காங்க. ப்ரோ அது வந்து அவரோட பிசினஸ் ப்ரோ. நீங்க கூப்பிட்டு வந்து ஆமா கேட்டா ஆமா அவர் ஆமா சொல்லிடுவாரா? இல்லம்மா அதெல்லாம் என்னன்னா சொல்லிடுவாரு. சரி எங்க கிட்ட அவன் வந்து எப்படி பண்றான்னு எனக்கு சொல்லியிருக்கான். இப்ப நான் அதை சொன்னா வந்து நான் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப அவரே வந்து சொன்னாரு அப்படின்னா அது இல்ல டிஃபரெண்டா அவரோட இருக்கும். பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பிரசாந்த் சொல்றது நியாயமா இருக்கும்ல. நீங்க அது தப்போ ரைட்டோ அவர் வந்து நியாயமா இருக்கும். பிசினஸ்ல பார்த்து இன்வால்வ்டு. உங்க யூடியூப் சேனலே க்ளோஸ் பண்றதுக்கு இவனுங்க பிளான் பண்றானுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. அப்புறமேட்டு மொத்த நகைக்கடைக்காரனுங்களும் வந்து கழுத்துல கை வச்சிருவான். கடைசியில ஐயோ டாம வந்து என்ன ஈஸியா இருந்து கூட்டிட்டு போறாங்களாம். புரியல. பிரசாந்த் நான் எங்க கேக்குதா? பேசுனேன்? இந்த என்டையர் கான்வர்சேஷன்ல என் வாயவே நான் குமரன் திறக்கல. தங்க நகை பிரசாந்த் மாளிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் டாம் என்கிற ஸ்பிரேஸ் பிரபலத்தை காவல்துறை இன்று அதிகாலை வீடு புகுந்து கைது செய்தது. டாம் கதறாராம். ஓ இரியா ரைட். தூண்டில் மீன் வாங்காம போறையா, தின்னுட்டு வரையா இருமையா சண்டை போறான். அப்படியே டாம் பக்கெட்ல எட்டி ஒதுக்கிறாராம். தமிழ் செல்வன் சொல்லுங்க. தமிழ் செல்வன் இல்லைங்க பிரசாந்த். இதோட இன்னொரு பொண்ணு ஒண்ணு தெரியுங்களா? தாலிக்கு 22 கேரட் போடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. என்ன பிரதர் புரியல? தாலி இருக்குல்ல, தாலி அது வந்து 22 கேரட்ல செஞ்சு தர்றாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அது ஏன் கொடுமைங்க? ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியல. அதனால கேக்குறேன். தாலியெல்லாம் 22ல செய்ய முடியாது. தாலியில வந்து 18 கேரட் 16 கேரட் செஞ்சதுதான் தாலி வந்து ரொம்ப நாள் நிற்கும். எந்த அளவுக்கு அரைச்சு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சேதாரம் வராது. அதாவது ஆமா அது ஓகே உண்மை. ஓகேங்களா? அதையே 22 போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஓகே சரி அப்ப இப்ப நார்மலா இந்த கேரட் லைனு இல்லனா வந்து ப்ளூ ஸ்டோனா சம்திங் ஆமா நினைக்கிறேன். இந்த சொல்லுங்க. மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க நார்மலாவே 18 கேரட் மட்டும் தானே விக்கிறாங்க. ரொம்ப ரேரா தான் 22 கேரட் அவங்க விப்பாங்க. ஆமா. அப்ப அவங்க வந்து அந்த 18 கேரட்டே அவங்க தரதில்லன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க. யாருக்கு வந்து மக்கள் வந்து உண்மையே சொல்றது. ஸ்டோன் வச்சு மேக்ஸிமம் எல்லாமே வந்து நீங்க ஸ்டோன் வந்து கேரி அவுட் பண்றதுக்கு 18 கேரட் வச்சா தான் அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஏன்னாங்க எனக்கு கேரட் லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போன வருஷம் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhsக்கு வாங்கிட்டேன். ஓகேங்களா? சில ப்ராடக்ட் அதிகமா யூஸ் பண்ணல. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டேன், டைமண்ட் ரிங் வாங்குனேன். ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. அந்த ஒரு திருப்தியாவே இருக்காதுல்ல. அந்த கலரே ஒரு மாரி ஆயிடுச்சு பிரசாந்த். ஆனா நீங்க கேரட் லைன் போனீங்கன்னா, நீங்க நார்மலா 22 கேரட் வெளியில எடுத்துப்பாங்கல்ல ஒரு ரேட்டுக்கு. இப்ப ஜிஆர்டிக்கு போயிட்டு நீங்க பழைய நகை இருக்குதுன்னா, நீங்க குடுக்குற தங்கத்திலேயே வந்து விலைய கண்டமேனி குறைச்சு தான் எடுப்பான். ஆனா இந்த கேரட் லைன் போனீங்கன்னா, எப்பயுமே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரூ. 170வோ, ரூ. 270 குடுப்பான் ஒரு கிராமுக்கு. ஓகேங்களா? பிளஸ் அவனோட கோல்டு இருக்குல்ல, அவனோட கோல்டுக்குமே விலையே குறைக்காம நீங்க போய் ஒரு ரிங் எடுக்குறீங்க. திரும்ப ஒரு 6 மாசத்துல மாத்துறீங்க, இல்ல 1 வருஷத்துல மாத்துறீங்கன்னா, ஆக்சுவல் ரேட்டுக்கு எடுத்துப்பான். அந்த ஜிஎஸ்டி காசு இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஜிஎஸ்டிய மட்டும் கழிச்சிட்டு ரூ. 1 குறைக்காம அப்படியே எடுத்துப்பான். எனக்கு இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்ல எனக்கு எப்பயுமே டாம் இருந்துகிட்டே டாம் இருக்கும். சிம்பிள் டாம் இங்க
இங்க என்னன்னா ம். முக்காவாசி பேர் வந்து டைமண்ட் நெக்லஸ் இல்ல டைமண்ட் ரிங் எல்லாம் வாங்குறேன்னு சொல்றாங்கல்ல. எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஆமா. தங்க கடைக்கு நகை கடைக்கு போனீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னதுதான். கரித்தல் ம். வந்து அந்த ஸ்டோனுக்கு வேல்யூ கிடையாது, டைமண்ட்க்கு வேல்யூ கிடையாது. எப்பவுமே அந்த தங்கத்துக்கு தான் வேல்யூ. ம். ம். ஏன்னா அவன் மெஷர் பண்றது எப்படி ம். பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கோல்ட் ரிங் 2 கிராம் 3 கிராம் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த 3 கிராம்ல வந்து அந்த ம். டைமண்டோட கிராம் எத்தனைன்னு அவன் கழிச்சிருவான் ஃபர்ஸ்ட். ம். அதை ம். தாண்டி தான் வந்து உங்க தங்கத்துக்கு தான் வந்து அவன் காசு கொடுப்பான். அந்த டைமண்ட் வந்து ஒரு யூஸும் கிடையாது. நீங்க பேங்க்குக்கே போய் அடமானம் வச்சாலுமே தங்கம் வந்து நீங்க வைக்கிறக்கும் டைமண்ட் நெக்லஸ் வைக்கிறக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல டைமண்டுக்கெல்லாம் யாரும் காசு எல்லாம் தர மாட்டாங்க பேங்க்ல. அதுதான் சொல்றேன், டைமண்ட் வந்து வேல்யூ டைமண்டுக்கு வேல்யூ கிடையாது. எடுத்துக்க மாட்டாங்க, கோல்டோட வேல்யூ மட்டும் தான் கோல்டோட வேல்யூ எடுத்துப்பாங்க. அந்த பதிச்ச அந்த இது இருக்கு தெரியுமா, எதுல பதிச்சுட்டாங்க தெரியுமா, அது என்னையா மட்டும் தான் எடுப்பாங்க. நெஞ்சு வலிக்கிற மாதிரி பேசுறீங்க? நான் என்னுடைய தங்கத்தை எல்லாத்தையும் மாத்திட்டு இப்பதானேயா எல்லாத்தையும் மாத்தினேன். இல்ல ஏன் எனக்கு பிரசாந்த் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனாலதான் நெஞ்சு சொன்னேன். வலி வர மாதிரி பேசுறானுங்களே காலையில பிரசாந்த் போய் கூட வித்துருங்க, சேர்ந்துக்கிட்டு. வித்துட்டு நம்ம ஏதாவது எப்படில போட்டுருக்கோம். அவ்வளவுதான். உலகம் அழிய போகுது. ஐயோ உலகம் அழிய போதான். நீ தூங்கியா யாரு தூங்கிட்டு பப்பாயா? எஸ்ஏபி தியேட்டர் வேணா அழிய. பப்பாயா இல்ல, பப்பாய். பப்பாயா இல்லையா பாப்பாய். பப்பாயா பெரிய இவர் பப்பாய் கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ சரி ஐயோ விடுங்க. பிரசாந்த் bro, வீட்ல இருந்தா செஞ்சு அனுப்பிச்சிருக்கேன் நானு. என்னது இப்பயாவது என்ன ஒத்துக்குவாங்க, வீட்ல செஞ்சதுதான் சொல்லிட்டேன் நானு. எதுங்க? ஓ, அப்படியா? வீட்ல செஞ்சது அனுப்பிச்சிருக்கேன் நானு, ஓகேங்க. போட்டோம். டாம்க்கு ஓ அனுப்பிச்சிருக்கேன் நானு. சரி சரி. அப்ப நான் கூட தான் இவர் வந்து ஐயா நீங்க சொல்லிட்டீங்க இப்ப டாமுது நல்லா இருக்குன்னு, தலைவனுக்கு அவ்வளவுதான். தூக்கம் வராது. நீங்க வந்து அவரோட கிளவுட் ஓ கிச்சனையே ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. எங்க தலைவனால அதை ஓஹோ, ஏத்துக்க முடியாது. ஐயா தமிழ் என்னைய மன்னிச்சுக்குங்கய்யா. நீங்க வந்து நம்ம பிரசாந்துக்கு டீட்டெயிலா வந்து நாளைக்கு பேசுவோம் தமிழ் டீடைல்டா ப்ரோ. பேசுங்கய்யா. சரியா? பேசுங்க. நாளைக்கு சரி நாளைக்கு நாளைக்கு ஃபோன் குட் அடிங்க, நைட் குட் ஜஸ்ட் நைட் பேசுவோம், டீட்டெயிலா பேசுவோம். சரிங்க. குட் நைட் ப்ரோ. குட் நைட் குட் குட் நைட். நைட் குட் நைட் தமிழ் குட் நைட் குட் பிரசாந்த் நைட் ப்ரோ, குட் இப்ப நைட். அடுத்தது எங்க உங்க ஷாப்? அங்க இதுல இருந்து எடுத்துட்டா அவினாசில இருந்து எடுத்துட்டு கோயம்புத்தூரோ சென்னையோ ப்ரோ, அது கொஞ்சம் ஒரு 6 months ப்ரோ. கொஞ்சம் இந்த ஐயா ஐயா கோயம்புத்தூர் போடுங்கய்யா, அவனாச்சு கிளம்பி வர என்ன முடியலையா? ஷாப்புங்க? டிஷர்ட் ஃப்ரெண்ட்ல ஏன் வந்து நீங்க எடுத்துட்டு நம்ம வரணும். ஆர்எஸ் பத்துல தான் இந்த அபீட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த அதான் சைடு அங்கதான் நீங்க ட்ரை அங்கதான் பண்ணக்கூடாது. கோயம்புத்தூர் தான் ட்ரை. இது ஒரு கார்மெண்ட்டுங்க ஷாப்பு. ஸோ அதான் 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 ப்ரொஃபஸர் அங்கேயோ இல்லை மெட்ராஸில் மாற்றுறதுக்கோ, மெட்ராஸில் ஏதோ மாலில் வந்து சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஏன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு இடம் வச்சா போது வந்து வாங்கிக்குவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ அது நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு நல்ல ஷாப்பிங் மாலில் இப்போ நம்ம ஃபீனிக்ஸ்லேயோ எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்டால் எடுத்தால் கூட போதும், பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்டாஃப் போட்டு விட்டோம்னா. இல்ல இப்ப நீங்க ஐடி இல்ல, நான் இதை யோசிச்சிருக்கேன் பிரசாந்த். நான் உங்ககிட்ட போய் சொல்லல. 2018 நான் யோசிச்சேன். ஸ்ட்ரைட்டா விறுவிறுன்னு பஸ்ஸை பிடிச்சி திருப்பூருக்கு போயிருவோம். பனியன் ஃபேக்டரியில குதிச்சிருவோம். குதிச்சு அவனுங்க கிட்ட சண்டை ஓட்டு பேரம் பேசி இந்த ஸ்வெட் ஷர்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிருவோம். வாங்கிட்டு நல்ல பிரீமியம் நம்ம டேஸ்ட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு நார்மலா ஐடி கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஈவெண்ட்லாம் நடக்கும். அது இல்லாம மாசம் மாசம் கேஃபடேரியால பாத்தீங்கன்னா ஒரு கடையை ஓட்டுவானுங்க. தோடு கடை, அந்த கடை, இந்த கடை, அல்வா கடைன்னு ஏதாவது போட்டுருவானுங்க. இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பிடிச்சோம்னா போயிட்டு, ஏன்னா ஆபீஸ்ல வந்து ஹுட்டி போட்டுட்டு இருக்கிறவனே ஒரு 100 பேர் இருப்பான் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஓகேங்களா? அழகா போய் வெளியில வைக்கிறத விட இவனுக்கு நம்ம எப்ப இருந்தாலும் ஆபீஸ்ல போடுறோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா 1,00,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஒஸ்ட் கேஸ் நான் சொல்றேன். கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிவிட்டு நல்ல பல்க் சேல் அடிச்சிடலாம் ஒரு நாளைக்கே. வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற யூனிட்டை விட, ஏன்னா அவன் வந்து குவாலிட்டி பார்க்க போறான், ப்ராடக்டோட டிசைன் பார்க்க போறான். நல்லா இருக்கு அப்படின்னா அவனுக்கு மட்டும் வாங்க மாட்டான். ஏடா ஆன்லைனை விட கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீட்டுல இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குவான். அப்படி சேல் பண்ணலாம்னு யோசிச்சேன். அந்த பிளானை யோசிச்சுட்டு அப்படியே எச்சு தொட்டு அழிச்சிட்டேன். அதனால அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீ அழிச்சிட்ட, அவர் இப்ப ட்ரை பண்ணுமா? ஆமா ட்ரை பண்ணுங்க. இல்ல இல்லங்க, எனக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நான் அதுல சொல்றேன். இருந்து ஏதோ அங்க வந்து நீங்க ஈஸியா கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம். ஏன்னா நான் ஐடி எம்ப்ளாயி. இல்ல, எனக்கு 2-3 விஷயம் வருதுட்டாமே. என்னன்னா, ஒண்ணு நம்ம ரீட்டைல் பண்றோம், நேரா கஸ்டமர்ஸ்க்கு போகுது, இந்தியா ஃபுல்லா போகுது. அதுவும் போக இப்ப என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஃபுல்லா நாம தான் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி பண்ணோம். இந்த நாளைக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட 15 டீம்.
ஸோ அதுக்கு ம், அதுக்கு ம், பார்த்தீங்கன்னா நாம பண்ண குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு அடிடாஸ் என்ன குவாலிட்டியோ அதே ம், ம். அதாவது இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி என்ன குவாலிட்டியோ அதுக்கே பண்ணி தந்திருக்கோம். அதாவது ஜட்ஜஸ் அண்ட் ம். லாயர்ஸ்க்கான கிரிக்கெட் லீக்கு. ஸோ ஆமா அவங்க சூப்பரு. மொத்த பேர்த்துக்கும் அவிங்கலாம் வாயில தானே பேசுவாங்க. வாயில தானே ஐயா இல்லையா, பேச்சு நான் பேச்சு. கன்சியூம் பண்ணியிருக்கேன்னா நான் சொல்றேங்கய்யா. ஓ நான் தேங்க்யூ வந்து உங்களுக்கு ஒரு 3 டிஷர்ட் எடுத்தேங்க, உண்மையாலுமே நல்ல குவாலிட்டி. நான் எடுக்கும்போது கூட ஒரு தயக்கம் ஓ இருந்ததுயா. தேங்க்யூ அப்பா வந்து அந்த ஃபீல்டு தான் இருக்கும் இல்லையா, ஃப்ராடு புதுசா ஒரு பிராண்ட் நினைச்சிருக்காப்ல. பண்றோம், ஆமா அந்த அது பிரசாந்த் bro அவருக்கு தெரியும். யா பட் உண்மையாலுமே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ரொம்ப வருஷமா 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஓ எடுத்து. திருப்பி நான் இப்போதான் நான் இந்த அவனாசி ஷோரூம்ல கொண்டு வந்து 2 பசங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் புரியுது. கோயம்புத்தூருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்குயா குவாலிட்டி உங்களுக்கு. ஏன்னா அப்பா வந்து அங்க காதம்பரியில பார்ட்னருங்கனால அவர் அப்பா சொன்னார் இந்த குவாலிட்டி சூப்பரா இருக்கு, எங்க எடுத்த அப்படின்னு ஓ கேட்டிருந்தாரு. ரொம்ப நான் தேங்க்ஸ் அப்பாட்ட ப்ரோ. காட்டுனேன் இந்த மாதிரி இந்த குவாலிட்டி எங்க இருக்கு ஓகே. அப்படின்னு. இல்ல ப்ரோ என்னன்னா அவர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் தொழில் ஆகட்டும் வாழ்க்கை ஆகட்டும் ஜெயிக்கிறது வந்து நேர்மையில தான். ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கிற இடத்துல எப்படியோ ஜெயிச்சிருவோம். அது கடைசிக்கு என்னன்னா தொழில் வந்து குளோரியஸா பண்ணணுங்கிறதாவது பேர் இருக்கும். ஸோ எனக்கு